தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் திலீஷ் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி ஒரு மிகப்பெரியதொரு பேசு பொருள். ஆம், ஒரு சாதாரண சாமானிய மனுஷன் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மழை காலத்தில் வேலியில் இருக்கிற தடியல் வெட்டுற ஓயலையிலே படிக்காத ஒரு சாதாரண சாமானிய மனுஷன், ஒரு வைத்தியர், அதே போல் ஒரு மிகப்பெரிய சட்டத்தரணிய பிஏ தானே, அந்த பிஏயாக ஒரு சட்டத்தரணியை வைத்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சாதாரண வேலியில் இருக்கிற தடி வெட்டுற ஒரு சாமானிய மனுஷன் எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருந்தா இந்த சாமானிய மனுஷனுடைய யூடியூப் சேனல்லே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு ஆத்திரம் வந்திருக்கு அவருக்கு. யோசிச்சு பாருங்க. செய்கிறதெல்லாம் செய்து போட்டு செய்கிற திருகாலத்தெல்லாம் செய்கிறது, அந்த களவுகளை நாங்கள் கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்தின உடனே எங்களுக்கு குத்துறது என்ன, தங்களை பற்றி கதைச்சங்களை வயிறு பிழைக்க. சரி, உங்களுக்கு இந்த வயிறு பிழைப்புன்னு சொல்லி சொன்னதால தான் இந்த யூடியூப் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது ஒரு யூடியூப் ஒன்று, அதாவது நாங்கள் யூடியூப்பில் வருமானம் தேடுகின்றவர்களாக இருந்தால், ஒரு யூடியூப்பில் வருமானம் தேடுகின்றவராக இருந்தால் எங்களுக்கு சில சட்ட நிபந்தனைகள் அந்த யூடியூப்பாலே தந்திருப்பாங்க. ரெண்டாவது எங்களுக்கு இருக்கிறது ஒரு மொனிடைசேஷனுக்கான, அதாவது ஒரு பணம் சேர்ப்பதற்கான காணொளி இருக்கின்ற பொழுது அந்த காணொளிக்கு யாருமே உரிமை கோரக்கூடாது. வேறு யாராவது உரிமை கோரி அந்த உரிமை கேட்டவர்கள் தங்களுடைய நியாயங்களை அங்கே முன் வச்சா நாங்கள் அந்த காணொலிகளுக்கான பதிப்புரிமையை இழந்து விடுவோம். அதாவது எங்களோட சொந்தமான படைப்பாக இருக்கணும் எந்த ஒரு காணொலியும். அதுதான் இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. அதே நேரம் வேறு நபர்கள் பேசிய விடயங்கள் அல்லது வேறு நபர்களுடைய காணொலிகளை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்கின்றோம் அல்லது அந்த காணொலியில் சேர்க்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான சில கால அளவுகள் இருக்கிறது. அந்த கால அளவுகளுக்குள் வைத்து காணொலிகள் செய்யலாம். அதற்கு எதுவுமே செய்ய முடியாது. யார் தான் என்ன குத்தி முக்கினாலும் ஒன்றுமே செய்ய இயலாது. ஸோ சில விஷயங்கள் நாங்கள் அவங்களோட வீடியோஸை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து பயன்படுத்திட்டோம், ஒரு காணொலியை முழுமையாக நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அவர்கள் ரிப்போர்ட் பண்ணினா யூடியூப் அனலைஸ் பண்ணி பார்க்கும். அந்த யூடியூப் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அமைய எங்களோட சேனலில் அந்த வீடியோ இருக்குன்னு சொன்னால் அதை அப்படி உடனடியாகவே அதை ரிமூவ் பண்ணும். இது இயல்பு எல்லா யூடியூபர்ஸுக்குமே இருக்குது. அர்ஜுனா ராமநாதனுக்கோ அல்லது திலீஷ் சிங்கராஜாவுக்கோ இல்லை தனிப்பட்ட யாருக்குமோ இல்லை, ஒரு உலக வழக்கம் யூடியூப்பின். சரி, அந்த வகையில் ஒரு யூடியூப்பில் வருமானம் தேட வேண்டும் என்று நினைக்கிற ஆள் என்று சொன்னால் ஒரு நபருடைய முழுமையான காணொலியை தூக்கி தன்னை யூடியூப்பில் போடுவாரா? யோசிச்சு பாருங்க மக்களே. யூடியூப்பால் வருமானம் எடுத்து சொத்து பிழைப்புக்கு யூடியூப் நடத்துகிறேன்னு சொன்னால் அது அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவான கனவேர் வைக்கணும். யாழ்ப்பாணத்திலேயும் இருக்கணும், இலங்கையிலேயும் இருக்கணும், வெளிநாடுகளிலேயும் இருக்கணும். நானே கனவேரை நேரடியாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். என்ன கொழம்புக்கு போனவரை களநில வாக்க போனோன்னு சொல்லி சொன்னாரா ஒரு ஆள், மற்றொரு ஆள் ஜனாதிபதி கூப்பிட்டு போனவர் அவன் இன்னொரு ஆள், எல்லாமே நான் காட்டினான் உங்களுக்கு. அதே மாதிரி அர்ஜுனா ராமநாதனும் விட்ட திருதாளங்கள், விட்ட பிள்ளைகள், விட்ட தவறுகள் சுட்டி காட்டி காணொலி போட்டுனான். ஒரு காணொலிக்கு அவதூறு என்று சொன்னால் செய்யாத ஒன்றை செய்ததா சொன்னால் தான் அவதூறு. அதுக்கு தான் டிஃபமேஷன் வழக்கு போடலாம். இப்போ டிஃபமேஷன் வழக்கு நான் அந்த விஷயத்துக்கு நான் பின்னுக்கு வரேன். இப்போ முன்னுக்கு கட்டத்தை கொடுப்பேன் என்ன. சரி, அப்போ இந்த யூடியூப், இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் நான் இந்த காணொலியை பகிர்ந்திருக்கிறேன். இதை நீங்கள் என்னுடைய திலீஷ் சிங்கராஜா யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லி வச்சுக்கொள்கிறேன். அம்பலம் A to Z என்னுடைய புதிய யூடியூப், புதிய இல்லை, இதற்காக பிரத்யேகமாக நான் தயார் செய்த யூடியூப் அதுதான். ஆனால் எனக்கு இந்த யூடியூப்பில் மினக்கிறது பெருசாக. சரி, அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் ஒரு காணொலி போட்டிருக்கிறார். அதாவது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டார். இனி தான் அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்தால் மட்டும்தான் நான் யூடியூப் செய்யலாம், அதாவது தொடர்ந்து காணொலி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், நான் போய் அர்ஜுனா ராமநாதன்கிட்ட கெஞ்ச வேணும். எப்படி நான் போய் அர்ஜுனா ராமநாதன்கிட்ட கெஞ்ச வேணும், இந்த யூடியூப் ஒருக்கா ஸ்ட்ரைக் எடுத்து விடுங்க, எனக்கு வயிற்று பிழைப்பு கெட்டு போச்சுதுண்டு. அதுக்கு பிறகு முடிவெடுத்து அதை ஸ்ட்ரைக் எடுக்கிறதோ இல்லையோன்னு சொல்லி பிளான் பண்ணார். அதுக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் செம்புகள் இருக்குல்ல, அவன் சொல்லுகிறவன் என்னண்டு எடுக்காதேங்க தான். இனி அவைகிட்ட கேட்டு தான் அவர் முடிவு எடுத்தார். இந்த பிளாக்காக்கி இந்த பிளாக்கை திலீஷிட்ட வாய்க்கு மட்டும் யோசிச்சு பாருங்க. திலீஷ் சிங்கராயா போய் அர்ச்சனா ராமநாதன்ட்ட கெஞ்சி வேற ஜென்மத்தில் நடக்குமா? அது ஓப்பன் சேலஞ்சாக இத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன். நான் ஒரு டிஃபமேஷன் வழக்கு போடலுமா? ஓப்பன் சேலஞ்சாக இத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன். எத்தனை இடத்துல உங்களை பற்றி சகல ஆதாரத்தோடு தான் எல்லாமே கதைச்சிருக்கு. ஆதாரத்தோடு கதைக்கிறதுக்கு டிஃபமேஷன் போடல. ஐயா
நீங்கள் கதைச்சதுகள், நீங்கள் குளறினதுகள், நீங்கள் என்னென்னு சொல்கிறது கூவினதுகள் எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு எடுத்து தான் நான் காணொலி போட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து டிஃபர்மேஷன் போட இல்லாது. நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று சந்திக்கிறேன்னுலாம் போட்டு நீங்கள் மெசேஜ் அந்த நேரம் என்ன விட்டுட்டா போனா நான் பயந்து ஓடி போய் டாக்டர் போட்டு எங்கள் வழக்கண்டு விட்டு நானா அப்பவும் செய்து கொண்டான் இருந்தேன். எல்லா பக்கத்தாலையும் குத்தி முறிஞ்சு பார்த்தேன். நீங்கள் உங்களுடைய ஆக்கள் கன பேர் எனக்கே வந்து கமெண்ட்ஸ் போட்டு உனக்கு டாக்டர் ஒரு சம்பவம் செய்வார். அதே மாதிரி அங்கே வந்து உங்களோட இடத்துல திலீசிங்கராயாண்ட ஒரு ஆள் போய் அவர் ஒரு கவனிங் டாக்டர்னு கன பேர் போட்டது. நீங்களே சொன்னீங்களா அதை ஏழுமோ செய்த ஏழுமோ இல்லை. யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதாவது வந்து யூடியூப்பின் ஸ்ட்ரைக் ரூல்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. உங்களோட வீடியோவை ஃபுல்லாக, அதாவது வந்து இந்த மோட்டர் சைக்கிளில் தெரிஞ்சிங்களே ரோட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கொண்டு அந்த வீடியோ உண்டு. அடுத்தது அர்ஜுனா ராமநாதன் கக்கூசுக்குள்ளன்னு ஒன்று கதைச்சார் வெளிநாட்டில். அந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணி கேட்டுறான். எனக்கு காணுறேன் நான் வெட்டி கொத்துறேன், அவர் கதைச்சி அதை முன்னுக்கு பின்ன மாற்றி போடுறான்னு சொல்லி சொன்னதுக்காக நான் அப்படி செய்யலை. அவர் கதைக்கிறதுலேயே சொல்கிறேன் உங்களுக்கு பதில் என்று சொல்லி போட்டதான் அந்த வீடியோ. சரியோ? ரெண்டாவது. மூன்றாவது வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ தான், அவருடைய வீடியோ வச்சுக்கொண்டு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணின வீடியோ. ஸோ இந்த 3 வீடியோவுக்கும் தான் அவர் ரிப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் அவற்ற முழுமையான வீடியோ, அவற்ற யூடியூப் சேனலில் இருக்கிற முழுமையான வீடியோவை எந்த யூடியூப் சேனலில் நான் முழுமையாக போட்டிருக்கிறேன்ற வகையில் யூடியூப் எனக்கு அந்த ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து எந்த விதமான பாரதூரமான பிரச்சனையுமே இல்லை. இது இயல்பாக எல்லா யூடியூபர்ஸுக்குமே இருக்கிறது. கில்மிஷா வெற்றிவாக சூடிக்கொண்டு வந்த நேரம் அந்த டிவியில் போன வீடியோவை அப்படியே நான் ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டு வாழ்த்துக்கள் கிஜான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு விட்டேன். அதுக்கே யார் இந்தியாவில் இருக்கிற அந்த சேனல்காரர் வந்து உடனடியாக ஸ்ட்ரைக் கொடுத்தவங்க. அதே போல் இப்போ அண்மையில் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றிருந்தால் அந்த இலங்கையை தாக்கும் பேரனர்த்தம் என்றதை வந்து ஏற்கனவே ஒரு நடிகராக இருந்தவர் சொல்லியிருந்தார். அந்த காணொலியை வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஆதாரமாக ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு காணொலியில் துண்டு எடுத்து பாவிச்சிருந்தேன். ஸோ அந்த யூடியூப் சேனல் அதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தது. அதை யாருன்னு சொல்லி பார்த்து கொடுத்தது இந்த அர்ஜுனா ராமநாதனுக்கு பின்னால் செம்புதூக்குற இந்தியாவில் இருக்கிற பிஹைண்ட் மூட்ஸ். அவ்வளவுதான். ஸோ எல்லாமே ஒரு நெட்வொர்க்குள்ள தான் நடக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இவே அந்த ஸ்ட்ரைக் தான் இப்போ வந்து யூடியூப்புக்கு விழுந்திருக்கு. அது யூடியூப்புக்கு விழுந்திருக்கிறது அவ்வளவுதான். அது அந்த யூடியூப் சேனல் இல்லாமல் போனாலும் சரி இருந்தாலும் சரி அது எனக்கு மேட்டரே இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போ அர்ஜுனா ராமநாதன் அந்த காணொலி ஒருக்கா பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் அந்த காணொலியிலேயே பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறபடியா அந்த காணொலியிலே அவர் கேட்டிருக்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த காணொலியில் நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ அர்ஜுனா ராமநாதன், நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் ஏற்கனவே இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க, ஒரு காணொலியும் விடாமல் பார்க்குறீங்களன்னு நான் தெரியும். சரியோ? அது வேறு விஷயம். ரைட், அதை விடுவோம். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரோம். ரைட், உங்களோட காணொலி இருக்கா நாங்கள் பார்க்குறோம். பார்த்து உங்களுக்கு கதை சொல்கிறோம். சரியா? அன்புறவுகளே, நீங்கள் அர்ஜுனா ராமநாதனுடைய யூடியூப் சேனல்லே ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. இப்போ இறுதியாக இந்த கெட்டப்பே அதுதான். இந்த டிஷர்ட் வந்து அந்த பிலாப்பழத்தோடு இருந்து போட்ட டிஷர்ட் இது. ஸோ அதனால தான் இந்த காணொலிக்கு அதே அடையாளத்தோட நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ரைட். தாய் தமிழ் உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம், என்னுடைய புதிய யூடியூப் சேனல் அம்பலம் A to Z. இது ஏற்கனவே நான் பயன்பாட்டுக்காக திறந்தது தான். ஆனால் அதை பயன்படுத்தாமல் வைத்திருந்தேன். என்னதுனா எனக்கு நேரம் இல்லை அதில் வீடியோ போடுறதுக்கு. ஏற்கனவே திலீசிங்கராஜான ஒரு யூடியூப்பில் நிறைய பேர் இருக்கிறதால அதிலேயே நிறைய பேர் பார்த்துக் கொள்வார்கள் என்பதற்காக அதில் போட்டு கொண்டு வந்தேன். ஸோ இப்போ அம்பலம் A to Z-க்கான நேரம் வந்திருக்குது. இனி தொடர்ந்து அம்பலம் A to Z சாமானிய மக்களின் குரலாக தொடர்ந்து வரும். முடிந்தவர்கள் பார்க்க விரும்புகின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியை பார்க்கணும்னு சொன்னால் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் சொல்லி போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் வரும். ஸோ இது என்னுடைய புதிய சேனல் அம்பலம் A to Z. உங்களுக்காக இது சாமானிய மக்களின் குரல். ரைட், இப்போ அர்ஜுனா ராமநாதன் வீடியோவை நாங்கள் பார்ப்போமா? வணக்கம், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா. இன்றைக்கு 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. 9ஆம் தேதி 12ஆம் மாதம் ஞாபகம் வந்துட்டுது. இதுக்கு முதல் அந்த மோட்டர் சைக்கிள் வீடியோவில் வந்து பெட்ரோல் சர்டிஃபிகேட் 2 ஒரு டேட் சொல்கிறார். கேளுங்க ஒரு அந்த டேட்டு. எத்தனாம் தேதி? ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். கார் போனா என்னடா மோட்டர் சைக்கிள் இருக்கு. ஆத்தே ஒரு டேட்டை சொல்லிக்கல தெளிவாக அந்த டேட்டை சொல்லணுமே. முக்கிய தனக்கு சும்மா தேவையில்லாம் போய் டேட்டுகளை சொல்லுவான். பிளவுலையா அதை சொல்லாமே விடலாமே இருப்பாங்க. சரி, இதை நான் சொல்லிவிடுறேன். பிளவடிக்க வந்து 2 சொல்ல போகிறாங்க. ஆனால் போகலாம். சின்ன வீடியோ, சந்தோஷமான வீடியோ. எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு, அதாவது வந்து உங்களுக்கு செம்பு தூக்குறாங்களுக்கும் உங்களுக்கு அங்கே இருந்தோண்டு காசுகள் போடுறாங்களே இந்த நாடு நாசமாக போகணும்னு நினச்சிக்கொண்டு அவங்களுக்கும் இது சந்தோஷமான வீடியோ. ஆஃப்கோர்ஸ் எனக்கு தெரியாத இங்கிலீஷ், ஆனால் தெரிஞ்ச இங்கிலீஷில் கதைக்கிறேன். உங்களுக்கு விளங்கினா சரி, உங்களுக்கு விளங்காட்டில் எனக்கு என்ன. ஓ, ஆழமாக நேசிக்கிறாங்களா? யூடியூப் இருக்கு. ஓகே,
நானே அந்த சேனல் அது நானே சிங்கராஜாண்டு அந்த பிலாப்பழங்களை வெட்டி வீடியோ போடுறாரு. சரி, என்னென்னு சொன்னால் அந்த பிலாப்பழங்களை வெட்டியில் பிலாப்பழம் வெட்டி வீடியோ போட்டேன். ஒரு பிலாப்பழம் வீட்டில் வெட்டினது. அந்த பிலாப்பழம் என்ன பிலாப்பழம்னா அதுக்கு ஒரு கதை இருந்தது, அதால் தான் அதையே வீடியோவாக போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் எங்கள் அண்ணாண்ட வீட்டில் ஒரு பிலாமரம் நிற்கிது. அந்த பிலாமரத்தில் இருந்து காய்ச்சிய காய்கள் அண்ணா என்ன செய்ததுன்னு சொன்னால் பழத்ததுக்கு பிறகு எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு பழம் கொடுத்தது. வெங்கட வீட்டுக்கு வந்த பழம் அது. அப்போ அதை வந்து நான் வெட்டி அதை சகோதரர்களாக பகிர்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இது இருக்கின்ற விஷயத்தை சொல்லி அதில் எங்கட இலக்கியாவோட இருந்து இலக்கியாவுக்கு முக்கணிகளில் உண்டு பிலாப்பழம்னு சொல்லி இந்த விஷயங்களையும் சொல்லி இலக்கியாவோட சேர்ந்து காணொலி ஓட்டிருந்தேன். சரியா? இதுதான் விஷயம். இதில் வேறு ஒன்றும் இல்லை. பிலாப்பழம் அதாவது வந்து ஒரு தடவை நார்மலாக உங்களோட யூடியூப்பில் சரி உங்களோட இதுவில் சரி நீங்கள் வீடுகளில் என்ன செய்வீங்க, ஒரு பிலாப்பழம் கிடைச்சா சேர்ந்துருந்து சந்தோஷமாக விட்டீங்க. அதையே வந்து நான் செய்திருந்தேன். அதுதான் அந்த விஷயம். ரைட். இப்போ ஐயா சொல்கிறது கேட்டு கேட்டு கதைப்போமா? 4 வருஷம். ஓகே, 4 வருஷமாக கிளி சிங்கராயாண்ட யூடியூப் சேனல் இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் எத்தனை வீடியோ மொத்தமாக இருக்குன்னு பாருங்க ஒருக்கா. 400. சரி, இப்போ 400 சொச்சம் வீடியோ இருக்குது. ஒரு வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாள். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 365 வீடியோ போட்டிருக்கணும். நான் யூடியூப்பில் எஃபர்ட் போட்டு 4 வருஷமாக போராடி காப்பாற்றி வளர்த்த யூடியூப்னு சொன்னால் சரியா அப்படி வந்திருக்கணும். ரைட், பார்ப்போம். இப்போ ஒரு நாள் 2 நாள் இல்ல, பிரவீனுடைய உழைப்பு வந்து 4 பேரோட உழைப்பான சேனல். அவருடைய சேனல்ல ஆரம்ப வீடியோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 51 வியூஸ், 12 வியூஸ், 21 வியூஸ், 21 வியூஸ் தான் இருந்தது. சரி, ஐயா சொல்கிறார் 51 வியூஸ் 21 வியூஸ் தான் இருந்தது இந்த 4 வருஷம் பழைய வீடியோக்களில். சரி, இந்த யூடியூப்லேயே பழைய வீடியோக்களில் இருக்கிற வியூஸ் உங்களுக்கு காட்டணும் இருக்கா பாருங்க. சரி, யூடியூப்பில் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் யூடியூப்போ சரி டிக்டாக்கோ சரி ஃபேஸ்புக்கோ சரி எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாக்களில் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் அந்த டைமுக்குள்ளே ட்ரெண்டிங் கிளிக் ஆகிச்சுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் கூட்டிக்கொண்டு போகும், பார்வையாளர்கள் கூட்டிக்கொண்டு போகும். சொன்னால் அது ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் பேசிக்கலாம். அது சோஷியல் மீடியாவில் தேடப்படைகளில் எங்களோட அந்த வீடியோக்களும் அதுக்குள்ள அடிபட்டால் அந்த வீடியோவையும் பார்ப்பாங்களா. அப்போ அது வந்து வியூஸை கொண்டு போகும். சிலது வந்து ட்ரெண்டிங் இல்லாத விஷயம் இருக்கும், மற்றது சில விஷயங்கள் வந்து அந்த டைமில் மக்கள் தேடாத விஷயமா இருக்கும். அப்போ நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அதுகள் நார்மலாக வியூஸ் போகாது. அது வளமை, இயல்பு. ஆனால் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுருப்போம். பர்சனலாக என்னதுன்னா எங்களை பற்றிய நினைவுகள், எங்களை பற்றிய சில ஸ்வீட் மெமரிஸ் வந்து இருக்கட்டுக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சேனலை வச்சுருப்போம் தானே. ஃபேஸ்புக் கொண்டு நாங்கள் பார்ப்போம், அதில் நாங்கள் எங்கே போனோம், நாங்கள் எங்கே வந்து நாங்கள் எல்லாமே போட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி ஒரு யூடியூப், அதுதான் அந்த கிளி சிங்கராயாண்ட யூடியூப். அது வந்து ஒஃபிஷியலாக நான் யூடியூப் ரன் பண்ணுறன்ற சிந்தனையில் தொடங்கினதே இல்லை. ரெண்டாவது வந்து நான் அந்த நேரம் யூடியூப் தொடங்கின நேரத்தில் நான் ஒரு ஊடகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஐயா என்ன ஒயலையில் படிச்சினான்னு தெரியாண்டவர், மரங்கள் தடியல் வெட்டி கொண்டு தெரிஞ்சினான்னு சொன்னவர் அர்ஜுனா ராமநாதன். உங்களுக்கு சோஷியல் மீடியா புதுசு, எனக்கு மீடியாவே பழசு. அடங்காசுபாலம். சரி, அப்போ நான் மீடியாவில் வேலை செய்து இருந்த டைமில் அந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருமே எந்த ஒரு தனிப்பட்ட சுய காணொலிகள் தயாரிக்கின்ற யூடியூப் தளங்கள் பயன்படுத்தவே முடியாது. அது ஒரு என்னோட எழுதப்படாத விதியாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஆர்ஜே சந்துரு, மேனகா அவர்களுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. அவர்கள் அந்த ஊடகங்களை விட்டு வெளியில் வந்ததுக்கே அதுதான் காரணமாக இருந்தது. தனிப்பட்ட ரீதியில் அவங்க யூடியூப் வச்சிருந்ததால் சில தர்க்கங்கள் வந்து பிரிஞ்சதாக கூட கதைகள் இருக்குது. ஸோ அது மாதிரி எங்களுக்கும் இருந்தது. அதனால் அந்த நேரம் நான் யூடியூப்பை பயன்படுத்தவும் இல்லாது, தனிப்பட்ட ரீதியில் எதுவுமே செய்யவும் இல்லாது. ஆனால் எனக்கென்ற ஒரு யூடியூப்ன்ற அக்கௌண்ட் ஒன்று இருக்கத்தானே வேணும். எல்லாருமே இமெயில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அக்கௌண்ட் தான் இந்த கிளி சிங்கராயா அக்கௌண்ட். சரியா? அதில் வந்து நான் உழைக்க வேணும் இதென்னு ஒன்று. மற்றது நான் ஒரு டிவி ப்ரெசென்டர், அதே நேரம் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், அதே நேரம் எஃப்எம் ஆர்ஜே, இப்படி பல ஆர்ஜே விஜேயாக நிறைய தொலைக்காட்சிகள் வானொலிகளில் பணியாற்றி இருக்கிறேன். எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, மீடியா அனுபவம். ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கிரியேட்டிவ் ஹெட்டாகவே ஒரு சேனலில் இருந்திருக்கிறேன். ஸோ அப்போ கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி வியூவர்ஸ் வந்து அதன் மூலம் யூடியூப்பால் வருமானம் தேடக்கூடிய வகையில் செய்யக்கூடிய டேலண்ட் எனக்கு இருக்குது. அதே நேரம் யூடியூப்பில் வருமானம் தேடுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அர்ஜுனா ராமநாதனை பற்றி எதிராக கதைச்சி அர்ஜுனா ராமநாதன் போடுற தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டி காணொலி போடுறதும் இல்லை என்ற வேலை. உங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியுமா? நான் அர்ஜுனா இந்த செம்புகளுக்கு அது தெரியாது. அர்ஜுனா செம்புகள் பார்க்குறது எல்லாமே என்ன அர்ஜுனா பற்றி வர அதை எங்கேயாவது ஒரு இடத்துல அர்ஜுனான்னு பேரை கேட்டால் உடனே ஓடுறது சூப்பர் டாக்டர் போடுறதுக்கு. அங்கே போய் பார்த்தா எதிராளி கிடந்த உடனே உனக்கு பிழைப்பு அர்ஜுனா வச்சு பிழைப்பு எழுதி போட்டு வர. அது பிக்காளி வேலை. அவ்வளவுதான் அவை செய்கிறது. அவைக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்கிறோம்னு. சரியா? ரைட். இதுதான் விஷயம். இப்போ இந்த 4 வருஷம் உழைப்பு அப்படியே போச்சுதே அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட 4 வருஷம் உழைப்பு ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். என்னுடைய முகநூல் கணக்கு, இப்போ இருக்கிற முகநூல் கணக்கு வந்து புதுசு, போன வருஷம் தான் தொடங்கினது. ஏற்கனவே இருந்தது கவிதைக்காரன் என்ற ஷோர்ட் பேரோட கிளி சிங்கராயாண்ட யூடியூப் ஃபேஸ்புக் இருந்தது. கிட்டத்தட்ட 13,000 ஃபாலோவர்ஸோடு இருந்த யூடியூப் அதை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க.
அது உங்களுக்கு தெரியும், நிறைய என்ற பழைய பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். அதை ஹேக் பண்ணி அதில் சில சில புகைப்படங்கள் எல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு நான் ஆட்டோமேட்டிக்காக புதிய முகநூலை திறந்துட்டு அதில் வந்து சொல்லியிருந்தேன் அது ஹேக் பண்ணப்பட்டு தயவு செய்து அதை அன்ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேர் அதுலேருந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சேனலே இல்லாமல் போயிட்டுது. புதுசாக தொடங்கினதான் இந்த ஃபேஸ்புக். இப்போ வந்து கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். ரெண்டாவது வந்து டிக்டாக்கும் வந்து அதே மாதிரி தான். ஏற்கனவே இருந்த டிக்டாக் 1 மில்லியன் லைக் இருக்கிற டைமில் பேன் பண்ணினவங்க. எந்த டைம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அறகல போராட்டம் நடந்த நேரம் கோத்தாபாய ராயபக்ச கோட்டையில் இருந்து கலைச்ச நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று போட்டிருந்தேன். நான் அந்த நேரம் ஒரு முகத்தை, அந்த மக்களுக்குள்ளே ஒரு முகம் ஒன்று தெரிஞ்ச மாதிரி ஒரு படம் இருந்தது, அதை வச்சுக்கொண்டு ஒரு கவிதை போட்டினேன். அந்த நேரம் உடனே அதை பேன் பண்ணினவங்க. அது என்ன சொன்னால், அர்ச்சுனா ராமநாதன் நீங்கள் எந்த யூடியூப் சேனலை முடக்கினதை நினச்சி பெருமைப்படுறீங்க. உங்களுக்கு தெரியாது, இங்கே வந்து சில பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கூட சமூக வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்த இல்லாத அளவுக்கு தடைகள் இருக்குது. சரியா? அடக்குமுறைகளும் தடைகளையும் தாண்டி வளர்ந்த இனமையா எங்களோட இனம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் செம்படிச்சு காலவாரி வந்தாக்கள் தான் நிறைய. உங்களுக்கு நான் அதுக்குத்தான் சொல்ல போகிற ஒரு விஷயம், அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய சௌகரியங்களுக்காக ஏற்ற கால வேணும்னாலும் நக்குவார். அதுக்கு ஆதாரம் இந்த காணொலியை தருவேன் பார்த்து கொண்டிருந்தோம். ரைட், இப்போ ஐயா அந்த வீடியோக்கு வாரேன்னா, ஐயா அரசியலுக்கு வந்த அப்புறம் ஐயா அந்த அரசியலை வச்சு பிழைப்பு நடத்துறதுக்கு நான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போகிறார். அதுக்குரிய விளக்கு தான் இப்போ நான் தந்திருக்கிறேன். அர்ச்சுனா ராமநாதன் உழைப்பை நான் இதன் ஒன்று சொல்லியிருந்தா டெய்லி ஒரு வீடியோ போட்டு கொண்டு இருந்திருப்பேன். இந்த பாராளுமன்றத்தில் கத்தி கொண்டிருந்த நேரம், இந்த திருவண்ணாமலையில் பிரச்சனை நடந்த நேரம் எல்லாம் இவங்க கத்தி கொண்டிருந்த நேரம் நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இல்லை ஏன் போட இல்லை சொன்னால் அந்த நேரம் மாவீரர் நாள் காலம்ன்றதால நான் போட இல்லை, விட்டுருந்தேன். அதே மாதிரி அர்ச்சுனா ராமநாதன் எங்கேயாவது செம்மணியில் வந்து போராட்டத்தை தன் சுயலாபத்துக்காக திசை திருப்பின நேரத்தில், அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை சுட்டி காட்டி வீடியோ கூட வலிக்கிட்டான். அதுக்கு முதல்ல கொஞ்சம் காலம் விட்டுட்டு தான் இருந்தேன். பிரதேச தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் காலம் விட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு திருப்பி வந்து தொடங்கின பிறகு தான் திருப்பி வேற பெரிய தன் தவறுகள் அவர் செய்ய வழி கிடைக்கல மட்டும்தான் நான் காணொலிகள் போட்டிருக்கிறேனே தவிர அர்ச்சுனா ராமநாதனை வச்சு பிழைப்பு நடத்துகிற வேலை நான் பார்க்கல. சரியா? ரெண்டாவது, இந்த யூடியூப் சேனலால் நான் ₹100 காசு கூட இன்னும் என் கையில் எடுக்கவே இல்லை. அதையும் முதல் புரிஞ்சு கொள்ளுங்க. பிழைப்பு நடத்துகிறோம் பன்னாடைகளே. இந்த உங்களுக்கு தெரியாது, 354 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கைக்குள்ள என் சமுர்த்தியே அரசாங்கம் பண்ணிட்டது. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல். சரியா? சமுர்த்தியை வெட்டிட்டாங்க. அப்போ நான் போய் சமுர்த்தி ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், ஏனையா சமுர்த்தியை வெட்டினீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு யூடியூப்பால் வருமானம் பெறுதுன்னு சொல்லி தகவல். இப்போ யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல. ஜிஎஸ்ஐ தான் கேட்கணும். ஜிஎஸ்ஐ கேட்க ஜிஎஸ் டேக்கண்டு இல்லை தம்பி நான் சொல்லலை அப்படி திலீஸ், இவே தான் முடிவெடுத்திருக்கீங்க, நீங்கள் சமுர்த்தி மேனேஜரோட போய் கதைக்கணும். சமுர்த்தி மேனேஜர் ஆஃபீஸுக்கு போய் நேராக கேட்டேன், இந்த எனக்கு வந்து சமுர்த்தி வட்டி இருக்கிறீங்களே என்ன ரீசன் சொல்லி கேட்டால், அதில் உங்களுக்கு யூடியூப்பால் ஒரு வருமானம் இருக்குதான் தம்பி அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இந்த யூடியூப்பை காட்டினேன். இதே தான் இந்த திலீசிங்கராயா யூடியூப்பை தான் காட்டினேன். இதில் வந்து 354-56 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இதுக்கு வந்து நார்மலாக மொனிடைசேஷனே ஆக முடியாது. என்ன சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் மட்டும்தான் யூடியூப் சேனல் வந்து மொனிடைசேஷனுக்கே தகுதி வருது. அப்போ 356 யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனலுக்கு வந்து காசு வராது. இப்போ இந்த சேனலுக்கு காசு வரமாட்டே யார் உங்களுக்கு சொன்னது? நீங்கள் படித்தாக்கள் தான் என்று சொல்லி கேட்டு இதெண்டா பிறகு அவைகளால் அதில் பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருந்த நேரத்தில் நான் சொல்லிட்டு வந்தேன். சரி, அவர் உடனே மேனேஜர் சொன்னவர், இல்லை தம்பி நாங்கள் உங்களுக்கு அதை பார்த்து நாங்கள் ஒரு போட்டு தரோம் உங்களுக்குன்னு சொல்லி நான் உடனே சொல்லிட்டு வந்தேன். பிரச்சனை இல்லை, நீங்கள் எனக்கு வெட்டின சமுர்த்தி வந்து யாரோ ஒரு ஏழைக்கு போனால் எனக்கு அதில் நன்றி, எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. யாரோ ஒரு தேவையுடைய ஆளுக்கு போதுன்னு சொன்னால் இந்த சமுத்தியை நான் விட்டு கொடுக்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போவே சமுத்தியை வெட்டினேன். 3 வருஷத்துக்கு மேலே இந்த சமுத்தி இல்லை எனக்கு. சரி, அந்த வேலி தடியல் வெட்டுற சாமானிய மனுஷனுக்கு சமுத்தியே வெட்டிட்டாங்க. சரி, அப்போவே கலங்காதவன், அப்போவே எதுவும் தெரிஞ்சு விட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த அசுஸ்மை நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் என் ஐசி நம்பர் சொல்கிறேன். என் ஐசி நம்பர் இதில் உங்களுக்கு தரேன். 88 34 22 0 82V. இதான் என் அடையாள அட்டை இலக்கம். சரியா? எனக்கு அஸ்வசமாக கொடுப்பனவுகள் வருதா, சமுர்த்தி கொடுப்பனவுகள் இருக்குதா, இலங்கை அரசாங்கத்தால் சாமானிய மனுஷர்களுக்கு கொடுக்கப்படுற ஏதாவது சலுகைகள் எனக்கு வருதா, இல்லையோன்னு சொன்னால் வங்கி கடன் அதுகளூடாக ஏதாவது நன்மைகள் கிடைச்சிருக்கா, இந்த யூடியூப்பால் கோடிக்கணக்கில் எனக்கு வருமானம் வந்திருக்கா, இல்லைன்னு சொன்னால் வேறு யாராவது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் பல விதமான சொத்துக்களை தந்து வச்சிருக்கிறார்களான்றதை செக் பண்ணி வைப்பார். நீங்கள் வங்கி கடன் இந்த ஐசி நம்பரை போட்டு ஐசி நம்பரை போட்டு கிரிப்ட் காட்டுமாடாப்பா உங்களுக்கு. சரி, அது நான் பொறுப்பு, நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், அடுத்தது சரியோ, இந்த அடையாள அட்டை இதில் சொன்னதுக்கு காரணம் இதானே என்று சொன்னால், அர்ச்சுனா ராமநாதனை வச்சு பிழைப்பு நடத்துறதுக்கு யூடியூப் செய்து கொண்டிருக்கிறோம் சொன்ன ஆக்களுக்காக இந்த விஷயத்தை இதில் சொல்லி மென்ஷன் பண்ணி கொண்டு போகிறேன். சரியா? அரசியலை வச்சு வளர்ந்தாக்கள் கனவேர், அதை விட நீங்கள் தமிழ் மக்களை வச்சு வளர்ந்தால் மிகப்பெரிய ஆள் நீங்கள் தானே ஐயா. பழைய அரசியல்வாதிகளோட கேவலமான வேலை செய்து கொண்டிருக்கிறாள் நீங்கள் தானே ஐயா. அது உண்மைதானே? இதைத்தானே நான் அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன், சுட்டி காட்டியிருக்கிறேன். நீங்கள் செய்த வேலைகளையும் எல்லாத்தையும் வச்சு சனம் வெள்ளத்துக்கு இன்றைக்கும் ஜாவச்சேரியில் வெள்ளம் நிற்கிது. நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இன்றைக்கும் ஏன் கணக்க வேண்டாம், நீங்கள் இளவால தான் உங்களோட சொந்த ஊர்.
மாதகளில் போய் பாருங்க, கணக்க வேண்டாம். மாதகளில் போய் பாருங்க, இப்போவும் ஜனம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. உங்களுக்கு நாட்டில் என்ன நடக்குன்றது தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தங்கத்தோட சவாரி செய்வியல் ரோட்டு புல்லாக, அதுவும் ஃபோனில் வீடியோ எடுத்து தெரிவியல். இதை நாங்கள் கேட்ட உடனே ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வந்து இப்படி ஒரு வேலையை செய்தால் காவல்துறை என்ன செய்யும், போக்குவரத்து காவல்துறை என்ன செய்யும்? ஸோ அதைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். ஒரு நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருக்கிறவர் வந்து செய்ய வேண்டிய வேலையாக இதுன்னு சொல்லி கேட்டோம். அதில் என்ன இருக்குது தப்பு? இதில் என்ன தப்பு கண்ணீங்க? நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்வீங்களா? அதை ஒருத்தரும் கேட்கக்கூடாதாமண்டா இது என்ன சர்வாதிகாரம்? பாராளுமன்றத்தில் கத்திரியலை வை. ஐயா, உங்களுக்கு லைட்டாக மெண்டலோ பெருசாக மெண்டலோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சரியான மெண்டல் ஏன் தெரியுமா? விசர்லாம் நான் கதைக்கிறேன் இதெல்லாம். எனக்கு விசர் ஏன் தெரியுமா? யூடியூப்லாம் உங்களை துதிவாடி கொண்டு உழைச்சி கொண்டு இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கு. நான் உங்களோட யூடியூபர்ஸ்கிட்ட ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு மனச்சாட்சிக்கு நீங்கள் ஒரு காணொலி கொண்டு போடுங்களா மேலும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு? உங்களோட மனச்சாட்சி என்னன்றது நீங்கள் சரியாகவும் சரி, நல்லதோ சரி கெட்டதோ சரி சொல்லி ஒரு வீடியோ கொடுங்க பார்ப்போம். கன பேர் ஒழிஞ்சிட்டாங்க. என்னன்னு சொன்னால் அந்த நேரம் அர்ச்சுனா ராமநாதனை பின்னால் இருந்த யூடியூபர்ஸ் கன பேர் காசு வேணவையாமல் சொல்லி அர்ச்சனா இடத்துல சொல்லி வச்சிருக்கு. சரியா? அப்போ அந்த வகையில் யூடியூபர்ஸ் கன பேருக்கு காசு விடுபட்டதான்னு சொல்லியும் கதை இருக்குது. உண்மை போய் எனக்கு தெரியாது, இருந்தாலும் இப்படி கதை இருக்குது. அந்த கதைகள் எல்லாம் பொய் என்று சொன்னால், நீங்கள் முந்தி தெரிஞ்ச நீங்கள் இப்போ தெரிகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு காணொலி ஒன்று கொடுங்க பார்ப்போம். ஏன் எனக்கு வேணும்? அந்த ரஜீவன் ஐயா இருக்கிறாரு வெளிநாட்டில், தமிழ் அடியான். அது சரி, அந்த சொல்லுமே என்ன தெரியுமா? அடே உந்த கோதாரி விழுவான்னு இப்படியெல்லாம் செய்வான்னு தெரிஞ்சுதானே அவனை பற்றி நான் கதைக்காமல் இருக்கிறது தான் சொல்லு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோமா? அதாவது அர்ச்சுனாவுக்கு செம்பு தூக்கி வளர்ந்தாக்கள். கணக்கெடுக்காம விட்டவர் தான் ஆதரவாக போட்டவங்க யாருக்குமே இந்த இது மெசேஜ்களும் போடுறதில்ல, கோலும் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்களோட வீடியோக்குள்ளாதே தன் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த யூடியூப் லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுவார். ஆனால் இவருக்கு எதிராக யாராவது காணொலி போட்டால், ஆதாரங்களோட நிரூபித்து காணொலி போட்டால் அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தர்க்கம். நீ ஒரு அரசியல்வாதி, உன்னை சுட்டி காட்டி உன்னோட கேள்வி கேட்கறதுக்கு மக்களுக்கு அதிகாரம் இருக்குது. மக்கள் அந்த அதிகாரத்தின் நிமித்தம் கேள்வி கேட்கணும்னு சொன்னால் உன்னால் முடிஞ்சால் பதில சொல்லு, இல்லைன்னு சொன்னால் அதை விட்டுட்டு கடந்து போ. அதை விட்டுட்டு உன்னை பற்றி அவதூறு வரப்பின்னு சொன்னால் நீ செய்யாதையா கேட்குறாங்க, நீ செய்ததை தானே சொல்கிறோம். அப்படி சொன்ன உடனே எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சந்திக்கிறவங்க மெசேஜ் போடுறது, பயப்படுத்துறது. எங்களை சுப்ரீம் கோர்ட்டில் சந்திக்கணும்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் போடக்கூடாதே ராசா. ராசா, சுப்ரீம் கோர்ட்டில் சந்திக்கணும்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்ஸில் வழக்கு தான் போடணும் ராசா, எனக்கு மெசேஜ் போடக்கூடாது ராசா. வாங்க. என்ன வந்து சொல்கிற வடிவேல் சொன்ன மாதிரி நீர் துரத்த இல்லாது ராசா, அப்படி துரத்த இல்லாது ராசா. என்னென்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து சில விஷயம் இருக்குது, அதை செய்தால் மட்டும்தான் செய்யலாம். இப்போ நான் வந்து அப்போ ஏற்கனவே வீடியோ உடைகளை இங்கே ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா 90 நாள்லேருந்து ஸ்ட்ரைக் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்திருப்பேன், என்ன செய்திருப்பேன்? அதால் நீங்கள் போட இல்லை, அவ்வளோதான் விஷயம். என்னென்னு சொன்னால் அந்த நேரம் இந்த வீடியோவுக்கு மட்டும்தான் நீங்கள் போடலாம். மற்றபடி ஏனைய மற்ற வீடியோக்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் அடிங்க பார்ப்போம். உங்களே குட்டி கலைக்கும் யூடியூப். படுகேவலமாக நாங்கள் கதைக்கிறோம் ஐயா. சரி, படுகேவலமாக நாங்கள் கதைக்கிறோம்னு சொல்கிறோம் தானே, சொல்கிறீங்க தானே? சரி, நீங்கள் படுகேவலமாக நாங்கள் கதைச்சதில் ஏதாவது ஒன்று உங்களோட காணொலியில் காட்டுங்க. என் யூடியூப்பில் இப்போ முழு வீடியோவும் கிடக்குது. நான் உங்களை பற்றி படுகேவலமாக இல்லை அவதூறாக ஏதாவது கதைச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு வீடியோ கொடுங்க. நீங்கள் ஒரு துணிவான ஆம்பளை, மீசை இல்லாத ஆம்பளை, நான் மீசை இல்லை ஆனால் ஆம்பளைன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் மீசை இல்லாத ஆம்பளை, நான் மீசை இருக்கிற ஆம்பளை. சரியா? உங்களை பற்றி ஆதாரத்தோட கதைச்சிருக்கிறேன். நீங்கள் டிஃபமேஷன் வழக்கு போட போகிறோன்றெல்லாம் சொன்னீங்கள் தான், எனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. அப்போ அடுத்த கட்டமாக சரி ஓகே, முடிஞ்சால் நான் உங்களை பற்றி அவதூறு பரப்பி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு காணொலியாவது ஆதாரத்தோட காட்டும் பார்ப்பேன். நீங்கள் ஏழு மட்டும் சொன்னால் இல்லை செம்பு தூக்கியல் இருக்கிறீங்களா? அர்ச்சனா செம்பு தூக்கியல செம்பு நக்கியலடா. நீங்களாவது ஒரு காணொலி காட்டுகிற ஆப்பம் நான் அர்ச்சனா ராமநாதன் பற்றி அவதூறு சொல்லியிருக்கேன், ஆதாரத்தோட மட்டும்தான் காய்ச்சிருக்கேன். ரெண்டாவது, என்னுடைய நலன் விரும்பிகள், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்னுடைய நண்பர்கள் கூட, என்னோட படித்தவங்க கூட சொல்லுவாங்க, மச்சான் அந்த பனியனை பற்றி எங்களுக்கு தெரியும்டா, நீ பேசாமல் ஆயிட்டா ஏன்டா சும்மா அதை வேலை அவனை பற்றி இதான்னு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், இல்லை மச்சான், எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. சரியா? இந்த காலகட்டத்தில் யாருமே பேசாமல் விட்றாங்கன்றதுக்காண்டி நாங்கள் ஒதுக்கி போனால் நாளைக்கு எங்களோட தலைமுறைகளுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் சில விஷயங்களை நான் சொல்லி வச்சுட்டு போயிடணும்னு விரும்புகிறேன். அதனால் சொல்கிறேன், அவ்வளோதான். இது நான் அவங்களுக்கே சொன்னது. ஸோ அதனால் அவங்க கூட இப்போ சொல்லுவாங்க, உனக்கு நாங்கள் முதலே சொன்னாங்க தானேடான்னு சொன்னால் சேம் இதே தான் சொல்ல போகிறோம். ஏன்னு சொன்னால் யூடியூப்பில் நான் வருமானம் தேடணும்னு நினச்சிருந்தேன்னு சொன்னால் நான் யூடியூப்பில் உழைக்கிற வழியை பார்த்துருப்பேன். எனக்கு நிறைய வழிகள் தெரியும் செய்ய. ஏன்னு சொன்னால் நான் ஒரு ப்ரெசென்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளராக வேலை செய்தேன். அப்போ எனக்கு தெரியும் ஒரு யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோக்கள் போடணும்னு சொல்லி அந்த விஷயத்தையும் நான் பார்த்துருப்பேன் பேசாமல்.
கண்டென்ட் வைஸாக நிறைய இருக்குது. காமெடி வீடியோஸ்கள் செய்யலாம், அலப்புற வீடியோக்கள் செய்யலாம், அந்த மட்டு போடுன்ற ஒரு வீடியோ செய்யலாம், இப்படி நிறைய இருக்குது. எவ்வளோ கலைஞர்களை வெளிப்படுத்த எல்லாமே இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நான் ஏற்கனவே அது பிளான் பண்ணின விஷயம் தான், சில பல காரணங்களால் அது கொஞ்சம் காலதாமதமாகி கொண்டிருந்தது, அவ்வளவுதான். இப்போ கூட இந்த காணொலி நான் உங்களுக்கு பதிவு செய்கிறதுக்கு முதல் அர்ஜுனா ராமநாதன் அந்த வீடியோ போட்டுன்ற நேரம் நான் எங்கே நின்றான்றது கூட இதில் சின்ன ஷோட்டாக காட்டுறோம் பாருங்க. இதுதான் நாங்கள், அதாவது வந்து நாங்கள் என்ன செய்யணுன்றதை நாங்களே விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு செய்து காட்ட வேணுமோ அல்லது மற்றவங்களுக்கு சொல்லித் தரணும்னு சொல்லி நாங்கள் செய்கிறதில்லை. எங்களோட வேலை என்னன்றது எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன சமுதாயத்துக்கு செய்யணுன்றது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அர்ஜுனா ராமநாதன் மாதிரி அழுது குளர்றது சில இடங்களில் கத்தி குளர்றது, சில இடங்களில் வந்து தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றி கத்தி போட்டு வெளிநாட்டிலேருந்து காசு போட்டு விடுங்க. அந்த டிக்டாக் வேலை இப்போ ஓடிக்கொண்டிருக்கு. நான் பாராளுமன்றத்தில் நிற்கிறேன், அந்த லட்சத்தை போட்டு விடுங்க. ஐயா போன முறை வெள்ளத்துக்குள்ளே ஐயா அதை 13 லட்சம் கொண்டு பண்ணீங்களா மெடிக்கல் கேம்புக்கு கொண்டு ஒரு கதை கிடக்குது. பாருங்க அந்த வீடியோவுக்கு ஆதாரத்தோட பாருங்க, அதுக்கு சரியா ஆதாரத்தோட பாருங்க நடந்த வீடியோவில். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மேலே பழிச்சு பதில் சொல்லி போட்டு அதாவது கண்டென்ட்டை பற்றி ஐயா விளங்கப்படுத்துறாரு. ஐயா யூடியூப்பில் புதுசு தானே, அப்போ கண்டென்ட்டை பற்றி சில விளங்கப்படுறாரு. இப்படி அதாவது வந்து என்ன சொல்கிறது, நெகட்டிவ் ப்ரொமோஷன்ன்ற விஷயம் வந்து ஐயாவுக்கு இப்போ தான் தெரியும். நெகட்டிவ் ப்ரொமோஷன்ன்றது எப்போவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், சரியா. எங்களுக்கு நீங்கள் மீடியா படிப்பிக்காதீங்க, உங்களுக்கு சோஷியல் மீடியாவே புதுசு, எங்களுக்கு மீடியாவே பழசு, சரியா. ஓ நீங்கள் வேண்டுவீங்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை தானே ஐயா. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து காசு உங்களுக்கு அனுப்புவாங்க, தற்கொலைகள் கணவர் அங்கே இருக்கணும். அதாவது வந்து இந்த நாடு நாசமாக போயிடணுன்றதில் முழு மூச்சா உழைக்கிற டீம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இந்தியன் ரோ ஒன்று இருக்குதுல்ல, இந்தியன் ரோவுக்குள்ள சில செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்குது. அப்படி அங்கே கொஞ்சம் இருக்குது. அவர்கள் என்ன செய்வேன், உங்களுக்கு காசு தருவினம், நீங்கள் என்ன வேண்ட பொறியல், எனக்கு இந்த ஸ்பெல்லிங் தெரியாது, காரண்டாலே எனக்கு இரண்டு தெரியாது தானே. ஸோ நீங்கள் வேண்டது எல்லாத்தையும் பண்ணுங்க. ஹெலிகாப்டரில் தானே ஐயா, கார் தானே வேண்ட போகிறீங்க, பண்ணுங்க. மருத்துவ ரீதியாக நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டு நீங்கள் அதை பார்க்க மாட்டாங்க பெருசாக. அதனால தான் நீங்கள் இப்படியான வீடியோவில் போடுறது, அந்த மோட்டர் சைக்கிளில் ரோட்டு ஃபுல்லாக ஓடி திரிகிறதும் அப்படி இப்படியும் சிலதில் போடுறது, சிலர் கேவலமாக பற்றி பேசுகிறது, இது இப்படி அவதூறு பிறப்பினான்னு சொல்லி குற்றச்சாட்டில் சும்மா வைக்கிறது, அப்படியான வீடியோக்கள் போடுறதுன்றதுக்காண்டி அப்போ தான் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் இப்போ அண்மையில் வந்து சந்திரசேகர் அமைச்சர் வந்து ஒரு குத்திக்காட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டு கேட்பாது நீங்களே. அதாவது வந்து எங்களோட தீவு பகுதிகளில் வந்து இந்திய ட்ரோலர் படகுகள் வந்து மீன்களை அள்ளி கொண்டு போகுதுன்னு சொல்லி போட்டிருந்தார். 70 வரைக்கும் வந்து போன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோ இப்போ நடந்ததா, அர்ஜுனா ராமநாதன் கோமாவில் இருந்தார், அது நடக்கையில் அர்ஜுனா ராமநாதன் அது நடக்கையில் கோமாவில் இருந்தவர். இப்போ தான் அவருக்கு அது புதுசாக வந்தது கண்டென்ட். இது எல்லாமே கண்டென்ட், அர்ஜுனா ராமநாதன் பயன்படுத்துகிற கண்டென்ட். நான் சொல்கிறது போல என்று சொன்னால் இந்த யூடியூப்பில் இப்போ கிட்டத்தட்ட அதாவது வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்திருந்த நேரத்தில் நடந்த சம்பவம் தான் அது. அவர் இங்கே நிற்கிற அதே டைமில் நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவம். அந்த வீடியோ இப்போவும் கூட இந்த யூடியூப்பில் சரியா. நான் NPP அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டு போட்டிருந்தேன் அந்த வீடியோவை அர்ஜுனா அந்த செம்போல் ஒரு தரம் பார்க்கல போல. இப்போ அர்ஜுனா அந்த வீடியோவை போட்ட உடனே சூப்பர் டாக்டர், சட்டப்படி டாக்டர், நீங்கள் கடன் தொழிலாளியாக அது நடந்தது எப்போ, அர்ஜுனா கோமாவில் இருந்தா வந்தவர். இப்போ போட்டுருக்கார் தன்னை சந்தர்ப்பத்துக்காக, தன்னை கண்டென்ட்டுக்காக, யூடியூப்பில் வருமானம் பெறணுன்றதுக்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இல்லைன்னா மழை வெள்ளத்துக்குள்ள சனம் செத்து கொண்டிருக்குது, தன்னை மாடி வீட்டில் இருந்து தன்னை காருக்கும் எனக்கு வீடியோ போட்டுருப்பாரா. மக்களை பார்க்க போனான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு யூடியூப்பில், மோட்டர் சைக்கிளில் 2 பேரும் சேர்ந்து. அந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு மக்களை சந்திச்ச இடத்தை காட்டுமா அந்த வீடியோ, எங்கேயாவது காட்டுமா மக்களை சந்திச்சு வரான்னு அந்த வீடியோ பார்ப்போம். டைட்டில் மட்டும் மக்களை சந்திக்க போனார், என்னதுக்கு அர்ஜுனா ராமனா மக்களை சந்திச்சிருக்கிறாரான்னு வீடியோ இப்போ பார்த்தீங்களா தெரியும். அந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு மக்களை சந்திச்சிருப்பாரா, பாதிக்கப்பட்ட மக்களை இல்லை. இதுதான் அவற்றை வேலை. இப்போ இந்த இதுகளை நாங்கள் சொன்ன உடனே எங்கள் மேலே பாயிறது, நாங்கள் ஏதோ யூடியூப்பில் உழைக்கணும்னு வந்து அவரை வச்சு கொண்டு தான் உழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறோம். பிக்காளிகளை ஏப்பா பொருங்க உங்களை மிச்சம் இன்னும் இல்லை. உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய ஆக்களை கேட்டவை தானே, உங்களோட அதிதீவிர செம்புகள் கேட்டவை தானே உங்கள்கிட்ட. இவருக்கு ஒரு இதை செய்ய மாட்டீங்களோ டாக்டர், இவர் உங்களுக்கு எதிரான நிறைய காய்ச்சி இருக்கிறார், ஏதாவது செய்ய மாட்டீங்களோ டாக்டர் கேட்டவை தானே. போட்டுக்கலாம் ஒரு வழக்கு போடையில். என்ன காரணம் சொன்னால் அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கதைச்ச விஷயங்கள், நீங்கள் செய்த விஷயங்கள் ஆதாரத்தோடு கிடக்குது. நான் கேள்வி கேட்டிருக்கிறேன்.
ஸோ அதனால் நீங்கள் கொண்டே காட்டினாலும் வீடியோ நான் ஆதாரம் இருக்குது தானே, உங்களுடைய ஆதாரங்கள் முழுதிலே நான் எடுத்து வைப்பேன், என்னோட கிடக்கு தானே எல்லாம் ஃபுட்டேஜ். அப்போ அதுகளை காட்டுவேன். ஸோ அதனால் உங்களால் கஷ்டம், அது செய்ய இயலாது, அது உண்மை. ஆனால் சும்மா வந்து பிளாக்கா மாதிரி இதில் வந்து போய் சொல்லக்கூடாது. ஓகே, இல்லை கூட சட்டத்தரணி வர பெரிய பிரபல சட்டத்தரணியா எத்தனை வழக்கு நான் மன்னாரில் கேட்டு நான் போய் அடே இப்படி ஒரு பேர் வழியிலே ஒரு சட்டத்தரணி இருக்கிறாவாம், பிரபலமானவாம், நிறைய சட்ட நுட்பங்கள் எல்லாம் தெரியுமாம் என்று சொல்லி கேட்டு நான். அவங்களெல்லாம் கேட்குறாங்க, நாங்களும் இது வரைக்கும் மண்ணை அறியலை, இப்போ தானே அந்த பேரையை அறிகிறோம், ஒரு 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 அலைக்கு பிறகு தானே அந்த பேரையை அறிகிறோம், அதுக்கு முதல்ல அப்படி ஒரு பேரை கூட அறிஞ்சது இல்லை. சட்டத்தரணிகள் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள்ட்ட கூட தொலைபேசியில் அழைப்பு எடுத்துக்கிட்டு இப்படி பேர்களில் இருக்கிறார்கள், இந்த மாதிரி வழக்குகள் எவ்வளோ பெரிய இதுகளை சேரிக்கணும்டா சிரிக்கிறாங்க. அந்த பிரபலமான சட்டத்தரணியை கூட வச்சிருக்கணும், வழக்க போடலாம், டிஃபமேஷன் வழக்கு. அது இன்னும் வெற்றியே, உங்களுக்கு பெரிய வெற்றியே அது. இப்படியெல்லாம் செய்கிறத விட. அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, நீங்கள் யூடியூப் சேனல் போனதுக்காக கலங்கன்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நான் சமுத்தி போனதுக்காக கலங்காதவன் சொல்லி சொன்னான். அதை விட இன்னும் ஒன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு, உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி களத்தில் நின்ற கூட்டம். சரியா? உயிரோட முக்கியமானதா யூடியூப், உயிரோட முக்கியமானதா சிறை. பார்க்குற அளவில் பாருங்க, முடிஞ்சா போடுங்க. அதான் கேட்டேன்னா போட்டுக்கலாம் தானே, வேணும் போட அப்படிங்க. ஓ, இவர் சந்தர்ப்பம் பார்த்தோன்னு சொன்னால் ரிப்போர்ட் அடிக்கிறதுக்குரிய வீடியோ வந்தால் மட்டும்தான் ரிப்போர்ட் அடிக்கலாம், ஒன்றும் செய்யலாது. அதை விட இவருக்கு அது தெரியாது. இது வந்து யார் ஒரு ஆள் பின்னால் இருந்து சொல்லிக்கூடாது, அது மட்டும் தெளிவாக தெரியுது. அர்ஜுனா ராமநாதனுக்கு இந்த யூடியூப்பில் கண்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் அடிக்க அது தெரியாது. அது வந்து அவருக்கு ரிப்போர்ட் யாரோ சொல்ல என்னதுன்னா உங்களோடைய யூடியூபர்ஸ் நிற்கிறதால இந்த பிகை பூட்ஸே நிற்கிது பின்னால. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்களுக்கு இலங்கையிலே நீங்கள் மட்டும்தான் படித்தால் உங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷும் தெரியும்ன்றது எங்களுக்கு உலகத்துக்கே தெரியும். ஸோ அதனால எனக்கு தெரியாது. சரி விடுவேன். அதனால எனக்கு அவர் ரிப்போர்ட் அடித்தோடனே எனக்கு மெசேஜ் வந்தது எனக்கு தெரியாது. மெசேஜ் வந்தோடனே நான் ஓடி போய் அவர்கிட்ட காலில் வந்து ஐயா ராசா ப்ளீஸ் ஐயா ரிப்போர்ட் அடிக்காதேங்க ஐயான்னு சொல்லியிருக்கணும் அப்படி நினைக்கிறார் போல இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் நடந்த விஷயம். என்னென்னு சொன்னால் யூடியூப்பில் நான் ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் எல்லாத்துக்குமே அவர் ஸ்ட்ரைக் அடிக்கல. ஆக 3 வீடியோக்கு தான் ஸ்ட்ரைக் அடிக்க. அந்த 3 வீடியோ என்னென்னு சொன்னால் இவற்ற வீடியோவை ஃபுல் வீடியோவை நான் பாவிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இவர் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கே தவிர மற்றபடி நான் போட்ட மற்ற வீடியோக்களுக்கு யூடியூப்பில் இவரால் ஸ்ட்ரைக் அடிக்கலாது. டிஃபமேஷன் வழக்கு போட போகிறார். அம்பலம் என்று சார் தொடர்ந்து பயணிக்கும். இதுக்கும் முடிஞ்சா அடியுங்க. நீர் சான்ஸ் தந்தேன்னு சொல்ல வேண்டாம், நீர் சான்ஸ் தந்தேன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னு சொன்னால் நீர் எனக்கு சான்ஸ் தரவே இல்லை. நான் ஆரம்பத்தில் எதிர்த்து கொண்டிருந்த நேரம் தந்தை பேர் தெரியாதவர்களுடைய காணொலிகளுக்கு நான் பதில் செலுத்த வேலை போட்ட நீர் போஸ்ட். அதுக்கு பிறகு தொடர்ந்து நான் போஸ்ட்டுகள் போட்டுருந்தா பிறகு எனக்கு மெசேஜ் போட்ட நீர் சுப்ரீம் கோர்ட்டில் சந்திப்போம் உண்மையான்னு சொல்லி அதுக்கும் நான் வீடியோ போட்டால் பிறகு எல்லா துளைகளையும் மூடிக்கொண்டு பேசாமல் மூட மாட்டேங்க இருந்த நீர் கத்தட்டம்னு சொல்லிக்கொண்டு சில இடங்களில் வெளிநாட்டில் நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று நீர் சொல்லியிருந்த நீர் என்னை பற்றி அது சோஷியல் மீடியாவில் நான் போடுற அளவுக்கு எந்த சோஷியல் மீடியாவில் போடுற அளவுக்கு தரங்கிட்டதில்லை இந்த சோஷியல் மீடியா, அதனால் போட மாட்டேன். நீர் சொல்லியிருந்த நீர் இப்படி ஒரு சில இடங்களில் என்னை பற்றி காய்ச்சி போட்டது பிலாப்பழம் பெற்றது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போனீரே தவிர ஒரு இடத்துல போய் இந்த தமிழாக்கள் சொன்னீர். ஒரு இடத்துல தமிழாக்களை பற்றி நான் வீடியோ போட மாட்டேன். இந்த படிப்பை பற்றி நீர் சொன்ன இதில் படிப்பை பற்றி நான் வீடியோ போட்ட உடனே அரிஸ்டோட்டில் மடிப்பும் இந்த மடிப்பையும் சம்மந்தப்படுத்தி ஒன்று போட்டு அதுக்கு நான் பதில் போட்டதோட ஓப்பன் சேலஞ்சுன்றே வீடியோ போட்டினேன். ஓப்பன் சேலஞ்ச் என்று சொல்லி வார்னிங்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆரம்பத்தில். அதே மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் என்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு. இந்த ஓப்பன் சேலஞ்சுக்கோ இந்த வார்னிங்குக்கோ பதில் தர முடியாத, பதில் தர தகுதி இல்லாத, பதில் தர பயந்த அர்ஜுனா ராமநாதன் ஒரு யூடியூப்பில் நாங்கள் விடுற பிள்ளையால், அதாவது ஒரு யூடியூப்பில் நாங்கள் விடுற தவறை வச்சு அந்த யூடியூப்பை முடக்க முடியும் என்ற அந்த செயற்பாட்டை தான் கையில் எடுத்திருக்கிறாரே தவிர மற்றும்படி குத்தி முறையே இல்லாமல் போயிட்டுது. அதுக்கு நான் என்ன செய்கிறது? நான் ஒன்றுமே செய்ய இயலாது. அர்ச்சுனா ராமநாதன் நீங்கள் பாவம் என்ன காரணம் என்று சொன்னால் எனக்கு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ தான் 9,000 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் எனக்கு ஃபேஸ்புக்கிலேயும் டிக்டாக்லேயும் அதை விட ஏராளமாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இப்போ இந்த வீடியோக்களை நான் வந்து அதில் போட்டேன்னு சொன்னால் அங்கே பார்க்குறதுக்கு ஆக்கள் இருக்கணும். நீங்கள் எல்லா இடமும் வந்து காப்பிரைட்ஸ் போட இல்லாதானே ராசா,
ராசா நீங்கள் இல்லாதவன் ராசா காப்பிரைட்ஸ் போடல அதுதானே ராசா, நீங்கள் யூடியூப்பில் மட்டும்தானே ராசா காப்பிரைட்ஸ் போட முடியும் ராசா. என்னென்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோவும் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவும் போடுற இல்லையே ராசா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் இல்லை லிங்கை மட்டும்தானே ராசா போடுற நீங்கள். என்னென்னு சொன்னால் யூடியூப்பில் பார்த்தா தானே உங்களுக்கு காசு வரும். நாங்கள் அப்படி இல்லை ராசா, நாங்கள் ஃபேஸ்புக்கிலேயே போடுறோம் நாங்கள் வீடியோ, யூடியூப்லேயே போடுறோம் நாங்கள் வீடியோ, டிக்டாக்லேயே போடுறோம் நாங்கள் வீடியோ. என்ன கால அளவுகள் கூட இருந்தால் வீடியோக்கள் சிலதுகள் போட இல்லாது ஃபேஸ்புக்கில் டிக்டாக்லேயும், அதனால் துண்டு துண்டாக வெட்டி வெட்டி போடுறோம் நாங்கள். போடைக்குள்ள முழுசாக பார்க்க விரும்புகிறாங்க உடனடியாக யூடியூப்பில் வேறு கொண்டும் மென்ஷன் பண்ணி போடுறோம் நாங்கள். நீங்கள் அப்படி செய்கிறீங்களோ இல்லை, நீங்கள் ஃபுல் வீடியோவே யூடியூப்பில் தான் இருக்கும், உங்களோட போஸ்ட்டுகள் மட்டும்தான் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் இருக்கும். அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு உங்களோட ஃபேக் ஐடியாலும் உங்களோட செம்புகளும் அங்கே வந்து பார்க்க சூப்பர் டாக்டர் வாழ்து. அதில் யாராவது யதார்த்தமாக கேள்வி கேட்டு போட்டால் அதுக்கு வந்து யாராவது அவரோட சாதியை சொல்லி பேசுவாங்க இல்லைன்னு சொன்னால் அந்த கொமெண்ட்ஸை அர்ச்சனா ராமநாதன் அழிச்சு போடுவார். அது இயல்பாக செய்து கொண்டிருந்த நீங்கள் பேருந்து என்ன ஸோ வாட் ஒரு யூடியூப் தான் இல்லாமல் போனது. பிலிசிங் ராஜாவை இல்லாமல் பண்ணிவிட்டீர்களா அர்ச்சனா ராமநாதன்? இல்லை முடியுமா உங்களால் அதை செய்ய? முடிஞ்சால் பண்ணி பேரம் முடிந்தால் செய்யுங்கள். ஒரு யூடியூப்பை தூக்குறதெல்லாம் அதான் வெண்டு கனகாலம் என்று சொல்கிறீங்களே ஐயா, நீங்கள் என்னத்தை வெண்டனீங்கள் கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. உங்களோட கடந்த கால அரசியல் செயற்பாடுகளில் நீங்கள் விட்ட பல அறிக்கைகள் இப்போ லைனில் வந்துருக்கு, நிறைய பேர் அனுப்பி கொண்டிருக்கிறாங்களே ஐயா. ஐயா சாவச்சேரி இருக்கிற சனம் அனுப்பி கொண்டிருக்குது. ஐயா எங்களை வந்து சந்திக்கைகளை இதெல்லாம் சொன்னவர் ஐயா செய்தார்ன்றது சொன்னவர் ஐயா ஒன்றும் செய்யலை ஐயாட்ட அழுதுகள் எல்லாம் வீடியோவாக ரங்கும். என்ன நீர் செய்த நன்மை என்னன்னு சொன்னால், இந்த தில்லை சிங்கராயாவை வந்து நீர் வந்து பேன் பண்ணதால், அதாவது வந்து ஸ்ட்ரைக் கொடுத்ததால் இப்போ எனக்கு புதுசாக ஒரு சேனல் உருவாக்கிக்கல பார்க்குறாக்கள்கிட்ட அளவு குறைய போகுது. ஸோ அதனால் கவலை இல்லை. ஆனால் ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் தெரிவிக்க போகுது. அதுதான் உண்மை. வெயிட் அண்ட் வாட்ச் மிஸ்டர் அர்ஜுனா ராமநாதன். அது 90 நாள் இருந்தானே, 9 நாள் இருந்தானே, 10 நாள் இருந்தானே, இனி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை பற்றி எனக்கு இனி கவலையே இல்லை. போகிறது போகுது. சரியா? என்னை பற்றி என்னை விட்டு போகிறதில்ல. கடவுள் தர விரும்புகிறதை எவனும் தடுக்க முடியாது, அவன் தடுக்கிறதை எவனும் தர முடியாது ராஜா. ஸோ அதனால் அது போகிறது போகட்டும். சரியா? எனக்குரிய கடமை என்னவோ அதை நான் செய்து கொண்டான் இருப்பேன். சரியா? எந்த காலத்திலையும் எந்த இடத்துலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட திடகாத்திரமான மனசோட பயணப்பட்டு கொண்டிருக்கிற உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, எங்களுக்குன்ற வாழ்வியல் இதான், எங்களுக்குன்ற கோட்பாடுகள் இதான் என்று சொல்லி சில சிந்தனைகளை வச்சிருக்கிறாங்க. இது நவீன காலம், பல எல்லாமே முடிஞ்சது, நிறைய மாற்றங்கள் வந்துடுது, லைஃப் ஸ்டைல்லையே மாற்றங்கள் வந்துடுதுன்னு சொல்லி சொன்னால் கூட அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு கூட எங்களுடைய கட்டுப்பாடுகள், எங்களுடைய விழுமியங்கள், எங்களுடைய என்று சொல்லி சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. விளங்குது அர்ஜுனா ராமநாதன்? எல்லாரும் உங்களை போல இருக்க மாட்டாங்க தானே. அப்பாவும் அண்ணாவும் சம்பளத்துக்கு வேலைக்கு போனதையே போராளிகள் என்று சொல்லி கொண்டு விற்று கொண்டு திரிகிறார்கள் இல்லையே மற்ற எல்லாரும். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பிள்ளைகளை, ஒரு குடும்பத்திலே 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் வீரஜாவும், தந்தை உட்பட குடும்பமே வீரஜாவு. இன்றைக்கு வரைக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறாங்களே எத்தனை உறவுகள். ஆனால் அவங்களெல்லாம் இன்றைக்கி ஓலை குடிசைகளையும் வாழ்வியல் இழந்தும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள போல் சம்பளத்துக்கு வேலை, இது சம்பளமும் எடுத்து போட்டு இன்றைக்கு வந்து அரசியல் என்ற பேரில் இன்னும் உறிஞ்சி கொண்டிருக்கிறீர்கள். உறிஞ்சும் அட்டைகள், நீங்கள் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகின்ற அட்டைகள். புலம்பெயர் நாடுகளில் இருக்க அந்த சதீஷ் என்று சொல்லி ஒரு ஆள் சாவச்சேரி சந்தைக்குள்ளே வியாபாரம் செய்கிற சதீஷ் அண்ணன், அந்த மனுஷனுக்கு சந்தை அந்த இடத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்க சொல்லி காசு போட்ட காசை கூட கொடுக்காதால் நீரெல்லாம் பேசலாம். இதான் தமிழத்தின் நிலைமை. இதுதான். அடே செம்புகளே, நீங்கள் செம்படிக்கிறதாலேயோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து தற்குறியல் மாதிரி செயற்படுறதாலேயோ நாங்கள் எங்கேயுமே குறைஞ்சு போயிட போகிறதில்லை. சரியா? எப்போவுமே நாங்கள் எங்களோட கருத்துக்களை நிலையாக தன்னிக்கிறோம். எப்போவுமே நாங்கள் மாற மாட்டோம். இதுதான் உண்மை. மாற்றம் பெற விரும்பப்போன்னு சொன்னால் அவராக தானாக திருந்தி வந்தால் சரியை தவிர மற்றபடி நாங்கள் இவர் செய்கிற தவறுகள் சுட்டி காட்டுவேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவிலையும் சொல்கிறேன், அர்ஜுனா ராமநாதன் எங்கே தவறுனாலும் கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், உண்மை பழைய அரசியல்வாதிகள் வேணாம்னு சொல்லி உமக்கு வாக்களித்த மக்கள். சரியா? கடந்த காலத்தில் தான் சரி புல விட்டுட்டோம், அவைகளை நாங்கள் கேள்வி கேட்காம விட்டுட்டோம், கேட்கறதுக்குரிய வலைதளங்களோ கேட்கறதுக்குரிய காலகட்டங்களோ இல்லாதால கேட்காம விட்டுட்டோம். அதே எங்களுக்கு மூத்த தலைமுறைகள் பலது கேட்காம விட்டுட்டுன்னு சொல்லி விடலாம். ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசியல்வாதி நீங்களும் அதே மாதிரியான விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கீங்களா? நாங்கள் அதை கேட்காம இருக்க மாட்டோம். சில செம்புகள் வந்து கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னால், பழைய அரசியல்வாதிகள் மீது செய்தவை தானே, பழைய அரசியல்வாதிகள் ஏன் கேட்கலண்டா, அப்போ அவை செய்யணும்னு சொல்லி வேறு செய்தால் அது சரியா? இதை கேட்டால் தப்பா? சரி, முக்கியமாக நான் சொல்லிக் கொண்டேன் உறவுகளை, அம்பலம் A to Z யூடியூப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு சொன்னேன். இல்லையோ அது உங்களுக்கு பிரச்சனை. இது நான் வந்து எனக்கு நீங்கள் யூடியூப்பை பார்த்தா தான் எனக்கு வீட்டில் சாப்பாடுன்ற கட்டத்தில் நான் இல்லை.
சரியா? இலக்கியா ஈவெண்ட்ஸ் அதை பற்றி அர்ஜுனா ராமநாதன் சொல்லியிருக்கிறார். இலக்கியா என்னுடைய மகளுடைய பெயர், அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அர்ஜுனா ராமநாதன். இலக்கியான்றது அழகான தமிழ் பெயர். என்னுடைய மகளுக்கு பெயர் இலக்கியா. சரியா? அழகா தமிழ் பேசுவாள். அவளுடைய தமிழில் கவிதைகள் எல்லாம் கிடக்குது, டிக்டாக்லேயும் கிடக்குது. அவள் கதைச்ச விஷயங்கள் இருக்குது. அவளுக்கு என்னென்ன வரலாறுகள் தெரியுமன்றதை நீங்கள் அவனுடைய சந்திக்க கிடைச்ச சந்தர்ப்பம் கேளுங்க, சொல்லுவாள் அவங்களுக்கு என்னென்ன வரலாறுகள் அவளுக்கு தெரியுமாண்டு. இப்போ தான் 8 வயசு முடிஞ்சு 8 வயசு முடிஞ்சு 9 வயசு வரப்போகுது. அவர்கிட்ட இருக்கிற தமிழ் அறிவுன்றதை பாருங்க. தந்தையாக நான் தமிழுக்கு செய்த கடமை. உனக்கும் ஒரு மகன் இருக்குத்தானே, உனக்கு ஒரு அழகான மகன் இருக்குத்தானே, அந்த மகனுக்கு தமிழை சொல்லி கொடு முதல், நிஜத்தை பேர்ந்து பார்ப்போம். சரியா? இலக்கியாண்டு அழகான தமிழ் பெயர் வச்சு அவளுக்கு தமிழில் அவ்வளோ பற்று வச்சு அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறேன் நான். சரியா? அடிப்படை தமிழ் அறிவியை கொடுக்காத பிள்ளையை வளர்த்து கொண்டு நீர் கதைக்கக்கூடாது எந்த மகளை பற்றி. சரியா? அடுத்தது இலக்கியா ஈவெண்ட்ஸ். இலக்கியா ஈவெண்ட்ஸ் செய்வது என்னன்னு சொன்னார், என்ன சாமத்திய வீடுகள் செத்த வீடுகளில் மிஞ்சிற சாப்பாட்டை எடுத்து கொண்டு போய் கொடுக்குற வேலை செய்து கொண்டிருக்கிறது இலக்கியா ஈவெண்ட்ஸ். பிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனோட இலங்கை அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட வியாபார நிறுவனமாக இருக்குது இலக்கியா ஈவெண்ட்ஸ். அரசாங்கத்துக்கு போகிற வரிகள் செலுத்தி கொண்டு வியாபார நிறுவனமாக இயங்கி கொண்டு இருக்கிறதான் இலக்கியா ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் இது. சரியா? பிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது, பிரதேச ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. எங்களுக்கு விளங்குது அர்ஜுனா ராமநாதன். உண்மை போல பிக்காளித்தனம் கேவலமான களவுகள் செய்கிறார்கள் இல்லை. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வர காசுகள் ஆட்டை போகிறோம், ஒன்றுக்கும் கணக்கு வழக்கு இல்லை. கேட்டால் உடனே பேங்க் நம்பரை கொடுக்குறது, ஐசி நம்பரை கொடுக்குறது, செக் பண்ணி பாருண்டே உங்களுக்கு மணிகிராமில் டெலிகிராமில் மணிகிராமில் ரியாவில் வர காசுகளுக்கெல்லாம் நேர் கணக்கு தரது. இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்ட உடனே நாங்கள் குற்றவாளிகள், யதார்த்தவாதி, வெகுசன விரோதி என்றது எங்களுக்கு தெரியும் ஐயா. சரியா? இந்த யூடியூப்பால் உழைக்கணும்னு சொன்னால் நான் உண்மைத்தான் வச்சு உழைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதுவும் விளங்கணும் நமக்கு. ஓ, அன்லஸ் அதர்வைஸ் எனக்கு தெரியாது. இதான் விஷயம் விளக்கிச்சுதான். ஸ்ட்ரைக்காக கொடுத்துட்டு நாங்கள் வந்திருக்கா ஐயா எடுத்து விடுங்க ஐயா அந்த கேட்ப மட்டும் தான் சொல்லிருக்கா போல பெட்ட. என்னப்பா எத்தனையோ 1000 டிஃபர்மேஷன் அடிச்சிருக்கலாமா? கிடக்கிறது 452 வீடியோ, அது 4 வருஷ வீடியோவே 452 வீடியோ. அதில் 1000 டிஃபர்மேஷன் வழக்கு என்ன என்ன ஐயா, என்ன கணக்கு வழக்கு இருக்கணும் ஐயா, என்னது கண்ணாலவா சும்மா இல்லாமல் அவுத்து விடக்கூடாது. ஓ, இவர் என்னதுன்னா அந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங்காக தனக்கு பார்த்து கொண்டு வரோம். நாங்கள் இப்படி அவரை பற்றி கதை கேட்கல, அவர் வளர்ந்து கொண்டு போகிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறான். பிரதேச தேர்தல் நேரம் இவர் வீடியோக்கள் போட்டு கேட்கல, நான் கொடுத்துட்டு நான் கேட்டேன். அந்த நேரம் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் சந்திக்கிற சம்பவம் எல்லாம் நடந்தது. சரியா? பிரதேச தேர்தல் நேரம் கடைசியாக நின்ற இடங்களில் கிடைச்ச சீட்டுகள் பார்த்துனீங்களா? இவர் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு அரசியல்வாதி தானே. 27,000 ஓட்டு எடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு இவற்ற கட்சி எத்தனை பிரதேச ஆசனங்களை வெண்டது? எல்லாமே இலவசமாக கிடைச்ச, அதாவது சொல்கிறேன் என்ன சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போனஸ் சீட் தான் உங்களுக்கு கிடைச்சது. சரியா? அப்போ இதுதான் அவற்ற வெற்றி. பிரதேச வேறு. அப்போ பிரதேச வேறு தேர்தல் நேரம் நான் கதைச்சது இருக்குதே, அதை விட பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குது ஆளுக்கு. அப்போ அந்த நேரம் அது இது நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த நேரம் இவர் சொல்கிறது பிள்ளை. என்ன காரணம்னு சொன்னால் நான் கொடுத்த வீடியோக்கள் எல்லாமே தரமாக இருந்தது, நிறைய பேருடைய மனங்களோட பேசினது. ஸோ அதனால் அது கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துட்டுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்களை பார்க்குறாங்களுடைய அளவு குறைவு. வெறும் 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூப்பில் போடுற வீடியோக்களை பார்க்குறாங்களுடைய அளவும் குறைவு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 17,000 பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அதில் பார்க்குறாக்களுக்குள்ள முக்கியமாக அர்ஜுனா ராமநாதன் விரும்பாதாக்கள், என்ன போல் விரும்பாதாக்கள் இருக்கிறது தானே. அர்ஜுனா ராமநாதன் செயற்பாடுகள் தவறு என்று சொல்லி இருக்கிற நபர்கள் இருக்கிறது தானே, அவர்கள் பார்ப்பினேன். ரெண்டாவது அர்ஜுனா ராமநாதனால் பாதிக்கப்பட்டாக்கள் இருக்கிறது தானே. அதாவது அர்ஜுனா ராமநாதனுக்கு ஏற்கனவே காசுகள் எல்லாம் கொடுத்து அவரை வளர்த்து விட்ட பிறகு துரோகிகள் பட்டம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த நபர்கள் தான் அந்த 15,000 20,000 பேர் பார்க்கணும். அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ன செய்ய முடியுதுன்னா செம்பு கூறு அர்ஜுனா ராமநாதன் வேறு ஆக்கள் இல்லை, இதைத்தான் போட்டுருக்கணும், வேறு ஒன்றும் செய்யலை, அதை குத்தி முறையினம் அவ்வளோதான். அதுக்குள்ள முக்கியமானது என்னதுன்னா அர்ஜுனா ராமநாதன் கூட பிறந்த சௌரங்களுக்கு 3 நாள் ஃபேக் ஐடி.
எல்லாமே கைவசம் அப்படி விடக்கூடாது. அர்ச்சனா ராவணருக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறோம் கமெண்ட்ஸ். இவருக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தம்பி நீங்கள் செய்தால் சரி எட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். சில கமெண்ட்ஸ் இருக்கு, அதே ஒரு வீடியோவாக நான் போடுறேன் புரியுமா? சரி, அது ஒரு மணி நேரம் தாண்டி போய் கொண்டு இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு வீடியோவில் அதை போடுறேன், அதை பாருங்க. சோ நான் வந்து அதை செய்யற அந்த ஊத்தவாளி வேலையில நான் பார்க்கிறேன். தம்பி காசு இல்லாம வேலையா எது ஊத்தவாளி வேலை ஐயா? எது ஊத்தவாளி வேலை? சனத்துக்கு கொடுங்கொண்டு தர காசுகளை கூட அட்டையை போடுறதும், தேர்தல் வேட்பாளர்களுக்கு கொடுத்த காசுகளை பிரதேச தேர்தல் நேரமும் அந்த நேரமும் அதை கொடுத்துருந்தேன். கட்டின காசியை இழந்த சனம் அதை என்ன வேட்பு மனுவை தாக்கல் செய்யாமல் நீங்கள் பல வேட்பாளர்களுக்கு கையெழுத்து நீங்களே வைத்ததாக கூட என்னிடம் குற்றச்சாட்டு வந்தது. அதை கூட நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே கதைக்கக்கூடாது என்பது நான். சரியா? உங்களை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கணும்னு சொன்னால் நிறைய கிடக்கு, ஏராளம் கிடக்கு. என்னட்ட எத்தனையோ பேர் அடிச்சு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, தம்பி இப்படி செய்தவன், தம்பி இப்படி செய்தவன். இதையுமே நான் கேட்கறதில்லை. என்ன காரணம்? ஆதாரம் இருக்கிறத மட்டும்தான் இந்த தளத்தில் சாதிச்சு கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். ஆதாரம் இல்லாமல் நான் ஏதாவது கதைச்சிருக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு காணொலி அர்ச்சனா ராமநாதன் திருப்பவும் ஓப்பன் சேலஞ்ச், நான் போட்டுருக்கிற வீடியோக்களில் ஏதாவது ஒன்றில் ஆதாரம் இல்லாமல் உங்கள் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறேன்னு சொன்னால் அதை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். யாராவது காட்டுங்க, அர்ச்சனா ராமநாதன் செம்புகளாவது காட்டுங்க எடுத்து. ஓ, நீர் எப்படின்றது சமுதாயத்துக்கு நல்லா தெரிஞ்சிட்டுது. இப்போ அந்த மோட்டர் சைக்கிள் வீடியோவை நீர் என்னதுக்கு தூக்கினீர்? அந்த மோட்டர் சைக்கிள் வீடியோவை என்னதுக்கு தூக்கினீர்? உண்மையில தவறு இல்லை என்று சொன்னால் ஐயா, உண்மையில தவறு இல்லை என்று சொன்னால் நாங்கள் சுட்டி காட்டுறது பிள்ளை என்று சொன்னால் எங்களுக்கு எதிராக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஒரு யூடியூப்பில் இருக்கிற வீடியோவை நீர் தூக்குறீர் என்று சொன்னால் அதில் அர்த்தம் என்ன? எங்களை வாயப்பத்துறீர். அதாவது வந்து உண்மை பற்றி உண்மை வெளியில் வருதுன்னு சொன்னால் அந்த குரலை நசுக்கிற வேலை செய்கிறத வந்து வீரம் என்று சொல்கிறது இல்லை ராசா. ஒரு சாமானிய மக்களுடைய குரலை நீர் சொன்ன மாதிரி வேலி வெட்டுற, மரங்கள் தடியல் வெட்டுற ஒரு சாமானிய மனுஷன் குரலை நசுக்கிறது வீரம் இல்லை. விளங்குதா? அது அடக்குமுறை, அது வன்முறை. நீர் செய்வது அது. உண்மைது தவறு இல்லை என்று சொன்னால் அந்த காணொலி அப்படியே இருக்கட்டும் என்று வைத்துக்கொண்டு நீர் ஏதாவது காணொலி போட்டிருக்கணும் அதுக்கு எதிராக. நீ தானே ஒரு ஆக்களை பற்றி போட்டுருந்த நீர் வீடியோ, அதே மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கும் ஒரு வீடியோ இப்படி எழுதி வச்சிருக்கான், இப்படி சொல்லி வச்சுக்கிறான், நான் அப்படி செய்யவே இல்லை என்று போடும் பார்ப்போம். நான் வீடியோ எடுத்து மோட்டர் சைக்கிள் ஓட இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போடும் பார்ப்போம். நீர் மலையில் அதே ஆதாரத்தோடு நான் கதைச்சி வச்சிருக்கிறேன். நாளைக்கு சட்டம் உண்மையில் பாஞ்சா அது சிக்கலாக்குன்றதுக்காக அந்த வீடியோ தூக்கி விட்டேன். அவ்வளோதான் உண்மை. ஸோ இது தூக்கியாச்சா, ரைட், ஓகே, ஸ்ட்ரைக் விழுந்துட்டுது. அப்போ என்ன மாதிரியான வீடியோக்களுக்கு ஸ்ட்ரைக் போடலாம்னு பார்த்தா உண்மை பற்றி முழு உங்களுடைய வீடியோ இருந்தால் அதுக்கு ஸ்ட்ரைக் போடலாம். கண்டினியூஸாக அடுத்தடுத்து பின்னிக்கிற அந்த கக்கூசுக்குள்ள நீர் ரெண்டு காய்ச்ச வீடியோ நான் வெட்டி அதாவது அதே இடத்துலையே அந்த கக்கூசுக்குள்ள ரெண்டு காய்ச்ச வீடியோவை வந்து நான் அப்படியே வச்சுக்கொண்டு அதில் நிப்பாட்டி நான் கதைச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு ரிப்போர்ட் அடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ வந்து உங்களுடைய வீடியோவை வச்சுக்கொண்டு நான் குரல் கொடுத்துருக்கிறேன், குரலில் கதைச்சிருக்கிறபடியா நீர் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறேன். நான் இந்த வீடியோவுக்கு கூட நேரடியாக வீடியோ செய்திருப்பேன். குரல் கொடுத்து போட்டது காரணம் சொன்னால் அவசரமாக அந்த வீடியோவுக்கு நான் பதிவேற்றம் பண்ணுறதுக்காக போட்டேன். என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது இடர்ப கால நேரம்ன்றதால நிறைய வேலைகள் சமூக பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் உறவுகள் சிலர் அடிச்சு என்னட்டே சொல்கிறது நேரடியாக, தம்பி இந்த இடத்துல இன்னும் நாக்கள் இருக்கணும், நீங்கள் கொண்டு வருவா இது இந்த சேர்த்து ரூபாய் செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்பேன். அதுகளை நாங்கள் கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். சரியா? அப்போ நான் இலக்கிய ஈவெண்ட்ஸ் வரைக்கும் இலக்கிய ஈவெண்ட்ஸ் இந்த செயற்பாடுகள் என்னன்றதுல முழுமையாக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் உடனடியாக வீடியோ செய்ய முடியாது. ஸோ அதனால் அதிலே வச்சுக்கொண்டு ஆடியோ அந்த வீடியோ வச்சுக்கொண்டு அதுக்கு ஆடியோ செய்து கொண்டு அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு நான் தான். அது உமக்கு இவ்வளோ பெரிய குடைச்சலை கொடுக்கும், என்ற சேனலை தூக்குற அளவுக்கு நீர் பயந்து போவீர்னு சொல்லி நான் கனவில் நினைக்கல. அர்ஜுனாண்டா ஏதோ பெரிய கொம்பண்டில் அறிஞ்சு சொல்கிறாங்களே, ஒரு வீடியோவுக்கு தாக்க பிடிக்க முடியாத மனுஷனையா? அதுக்குள்ள விலாசம் மீசை இல்லாத ஆம்பளை இங்கே 7 மணி சொன்னால் நீர் அதாவது நான் போட்ட காணொலியில் ஏதாவது ஒன்றில் உண்மை பற்றி நான் அவதூறு பரப்பி இருக்கிறேன்னு சொன்ன ஆதாரத்தோட நிரூபியும் பார்ப்போம். நான் போட்ட எல்லா காணொலிகளையும் வந்து உமக்கு ஆதாரத்தோடு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீர் கதைச்ச தவறான தலைவர் ஒரு காலத்தில் பிச்சை எடுத்துருன்னு சொன்னீர் பாராளுமன்றத்திலேருந்து, அதை கேட்டு போட்டு நான் உமக்கு இப்போ இன்னொன்று இருக்குது, நீர் கதைச்ச விஷயங்கள் இருக்குது, எல்லாமே வெறும் வீடியோ வெயிட் பண்ணும் உங்களை பற்றி தரமான வீடியோக்கள் இன்னும் தரமாக வரும். இப்போ காட்டிட்டு நீ எப்படி போட்டால் ஸ்ட்ரைக் அடிப்பீர் யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் அதையும் இனி வரும் ஒவ்வொன்றும் புல்லட் தான் நமக்கு. அதுக்கு முதல் டிஃபர்மேஷன் போட்டு உள்ளதால் நான் இல்லை. இது பார்த்தீங்களோ, இப்போ நீங்கள் இப்போ புதுசாக சோஷியல் மீடியாவுக்குள்ள வந்து உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு சொன்னால், மீடியாவிலே பல வருஷமாக இருந்துருக்குறேன், எனக்கு இந்த மீடியா பற்றி தெரியாமல் இருக்குமா? இப்போ உண்மை பற்றி போடைகளோ உங்களுடைய வீடியோவுக்கு தூக்கி போட்டால் காப்பிரைட்ஸ் நீர் ஸ்ட்ரைக் கொடுத்தா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் நீர் ரிப்போர்ட் பண்ணினா எனக்கு ஸ்ட்ரைக் வரும்ன்றது எனக்கு தெரியும். அப்படின்னு போட்டு நான் என்ன சொன்னால், போட்டால் பார்க்கட்டும் ஜனம், உண்மை பற்றி உண்மை வழியில் தெரியட்டும் என்றது. எந்த சேனல் போனாலும் பரவாயில்லை, உண்மை பற்றி வழியில் போகணும், அதுதான் உண்மை. ஸோ அதுக்காகத்தான் நான் வீடியோ போட்டது, அவ்வளவுதான். உண்மை வச்சு உழைக்கணும்னு எனக்கு உழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ராசா, எனக்கு நிறைய வழி இருக்குது. இந்த சாப்பாடு கொடுக்குற இலக்கிய ஈவெண்ட்ஸால்
அதாவது வந்து எப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே எங்களோட ஊரில் இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு இடியப்பம், அந்த வீடியோ போடுறோம் பாருங்க. புட்டு 25 ரூபா, ரொட்டி 20 ரூபா, இடியப்பம் 10 ரூபா, சம்பல் தோசை 20 ரூபா, சீனி தோசை 15 ரூபா, இட்லி 20 ரூபா, இரவு உணவு ஓர்டருக்கு செய்து கொடுக்கப்படும். எங்கேடப்பா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. வேற எங்கே என்று நினைக்கிறீர்கள்? யாழ்ப்பாணம் வெளிவடக்கில் இருக்கிற இலக்கியா ஈவென்ட்ஸ் கொட்டிலில் தான் கிடைக்குது. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள், சாதாரண மக்கள் என்று விலைவாசியால கஷ்டப்படுற பலருடைய நலன் கருதி குறைஞ்ச விலையில விற்பனை செய்யணும். சுத்தி வேற நல்ல திண்ண கட்டி மேல கூரையும் போட்டிருக்கு. பங்குனி வெயிலுக்கு படுத்தா சொர்க்கம் தெரியும். இருந்து சாப்பிட வாழையில இருக்கு. கொண்டு போறதுண்டா லஞ்சி தான். அது மட்டும் இல்ல தம்பிமார், பின்னேற டைமுக்கு பஜ்ஜி சொச்சி பெசல் அசலண்டு நொறுக்க நல்ல ஐட்டங்களும் கிழமைக்கு ஒரு சுவையில் ஒடியல் கூழ், ராசவள்ளி கூழ், மரவள்ளி கூழ், அரிசிமா கூழ், பனங்கிழங்கு பெசலண்டு தெம்பான விஷயங்களும் கிடக்கு. இஞ்சி பிளேண்டி 10 ரூபா, மசாலா பிளேண்டி 15 ரூபா, மசாலா டீ 30 ரூபா, சுக்கு மல்லி தண்ணி 20 ரூபா, குடிநீர் அம்சங்களும் இருக்கு. கீரிமலை சிவன் கோயில் பக்கம் வந்தா சொல்லுங்க, ஸ்பொட்டுக்கு வேற வழி சொல்றேன். புலம்பெயர் உறவுகளே கவலைப்பட வேண்டாம். சுக்கு மல்லி தண்ணியோட வெக்கேஷன் டைம் சந்திப்போம். என்ன இது வந்து இலக்கிய ஈவென்ட்ஸ் கொட்டகையை வச்சு நாங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற, அதாவது நான் படிக்கிற காலத்தில் வறுமையின் தாக்கம்ண்டா என்னென்ன தெரியும், பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போனால் எப்படி இருக்குன்றது என்ன தெரியும். ஸோ அதனால் அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பசியோட போகக்கூடாதுன்றதுக்காக என்னால் முடிஞ்சது 10 ரூபாய்க்கு இடியப்பம் கொடுப்பேன். இப்போ நாட்டில் வந்து விலைகள் எல்லாமே கூட, இடியப்பம் எல்லாம் விலை கூடன்றதால 10 ரூபாய்க்கு இடியப்பம், 10 இடியப்பம் சம்பளம் சாம்பாரும் 100 ரூபாய்க்கு ஒரு பார்சலாக கொடுத்துருந்தேன். இதை நான் சும்மா டிக்டாக்கில் போட்டது, அது வந்து வைரல் ஆகினது. இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆகின உடனே நிறைய யூடியூபர்ஸ் வந்து எங்களோட கொட்டிலுக்கு வந்தவங்க வந்து சாப்பிட்டு பார்த்து அந்த சாப்பாடு நல்லா இருக்குது, உண்மையிலேயே விலை குறைவாக கொடுக்குறாருன்னு சொல்லி மசாலா டீ எல்லாம் 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறான். இதை பார்த்துட்டு ஒரு யூடியூபர் வந்து சொல்லியிருந்தார், என்ன பெரிய ஹோட்டல்கள் வந்து 450 ரூபா 500 ரூபா கொடுக்குற டீயை வந்து 30 ரூபா கொடுக்குறாருன்னு கூட சொல்லியிருந்தார். ஸோ அப்படி அந்த வீடியோக்கள் வந்து வேறு உறவுகள் பார்த்ததுக்கு பிறகு இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற சில உறவுகள் சரி, தாயத்தில் இருக்கிற உறவுகள் சரி என்ன செய்யணும்னு சொன்னால், தங்களுடைய நல்ல நாட்களில், மங்கள நாட்களில், பிறந்த நாள் நினைவு நாட்களில் வந்து இந்த உணவு தேவை இருக்கிற உறவுகளுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி விரும்புவேன். அப்போ எனக்கு அவை அழைப்பு ஏற்படுத்தினா, நான் ஒரு உணவு பொதியினுடைய விலை வந்து ஆரம்பத்தில் நான் 150 ரூபாவுக்கு தான் கொடுத்துட்டுருந்தேன். ஒரு மரக்கறி சாப்பாட்டு பார்சல் சொன்னால் 150 ரூபா. இப்போ அரிசி 200 ரூபாய்க்கு மேலே போனதுக்கு பிறகு தான் ஒரு சாப்பாட்டு பார்சல் விலை 350 ரூபா 300 ரூபா. அதுவும் வந்து ஏற்கனவே என்னிட கொடுத்துருக்கிறாங்களுக்கு 300 ரூபா 250 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். சரியா? ஒரு சாப்பாட்டு பார்சல் விலை. அதை விட இந்த சாப்பாடு நாங்கள் கொண்டே கொடுக்குறதுக்கோ சமையல் செய்கிறதுகளுக்கோ எதுக்குமே நாங்கள் வந்து பணம் அறவிடுறது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், அது மக்களுடைய ஒரு தேவைக்காக, தேவை இருக்கிற மக்களுக்காக அவர்கள் செய்கிற தர்மம். அந்த தர்மத்தில் நாங்கள் செய்கிற நன்மை, அவ்வளவுதான். அதுக்காக அப்படி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதாவது வந்து சாப்பாடு கொண்டே கொடுக்குறதுக்கே காசு வாங்குறது இல்லை. அப்படி தான் எங்களோட வேலை. இலக்கிய ஈவென்ட்ஸில் இந்த வேலை, அது சமூக பணி. 3வது வந்து என்னுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதன் மூலம் பெறுகின்ற வருமானத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறது. தேவை இருக்கிற மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை என்னால் முடிஞ்சதை செய்து கொண்டிருக்கிறது. நிறைய காணொலிகள் நான் பேச யூடியூப்பில் போடுறதும் இல்லை. அதே நேரம் போடுற வீடியோக்களாக இருந்தால் யாராவது தங்களோட இதை வந்து வீடியோவை போடுங்கன்னு சொல்லியிருந்தால் அந்த வீடியோவில் வந்து முகத்தை மறைச்சி தான் போட்டிருப்பேன். சிலர் வந்து சொல்லுவாங்க, தம்பி வீடியோவில் முகத்தை காட்டவே வேணாம், எங்கட முகத்தை காட்டு தம்பி வேணுமெண்டா வேண்டாக்கள்கிட்ட முகத்தை காட்ட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்துட்டு வீடியோ போடுறதான்ற காரணத்துக்காக அவங்க அப்படி சொல்லுவாங்களா, அதனால நான் அதில் பற்றி போடுறதும் இல்லை, விட்டுட்டு இருந்தது. அவ்வளவுதான். இலக்கிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது அது வேறு. சரியா? உலக வரலாற்றிலேயே பீஸா ஹட் கம்பெனி இருக்குது தானே, இந்த பீஸா ஹட் நிறுவனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த பீஸா ஹட் நிறுவனத்தினுடைய ஒரு கிளை யாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த ஈவெண்ட்டையே ஃபுல்லாக செய்து கொடுத்தாங்க. நாங்கள் கொழும்பிலிருந்து வந்த அந்த பீஸா ஹட் மேனேஜர் வந்து சொல்லிட்டு போனார், என்ன தெரியுமா, உலக வரலாற்றிலேயே முதல் முறை தமிழர் பண்பாடு பாரம்பரியங்களோட திறக்கப்பட்ட ஒரே ஒரு கிளை பீஸா ஹட் வந்து மானிப்பா தான். இதுதான் எங்களோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். விளங்குதா? நாமும் நமக்கு ஒரு நலியா கலை உடையோம்னு சொல்லி, கலைகளுடைய மென்மையான நட்பு, இதுதான் எங்களோட தொனிப்பொருள். இதோட தான் இலக்கிய ஈவென்ட்ஸ் போய்கொண்டிருக்கு. இதுகின்ற தாற்பயம் ஏதாவது உங்களுக்கு விளங்கினதா அர்ச்சுனா ராமநாதன்? அது சரி, உங்களோட கட்சிக்கு பேரே உங்களோட அப்பாண்ட பேரும் கூட பேர் தானே என்ன? நானே கட்சி, நானே தலைவர், நானே செய்கிறார், வெக்கம் இல்லை உங்களுக்கு. இதுக்கெல்லாம் மாகாண சபை வர நினைப்பு. சரி, ஓகே. ஐயா, நீங்கள் உங்களுக்கு அந்த பிள்ளை இன்னும் விளங்கல பார்த்தீங்களா? இதுதான் அர்ச்சுனா ராமநாதன். இவ்வளவுதான் உங்களுடைய அறிவு. நீங்கள் மோட்டர் சைக்கிளில் போனதாங்க தவறே இல்லை. நீங்கள் மோட்டர் சைக்கிளில் போன என்னென்று போன என்ன, அது உங்களுக்கு மேட்டர் இல்லை. நீங்கள் ஒரு பிரதான ஏனையின் வீதியில் உங்களுக்கு அதை போட விளங்க இல்லை பார்த்தீங்களா? அதில் நான் ஒரு தவறு செய்துட்டேன், அது பிள்ளைதான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்ல உங்களை முடியாமல் இருக்குது. ஒரு பிரதான வீதியில்
மோட்டர் சைக்கிள் நீங்கள் போய்க்கல உங்களோட ஒரு கையில் ஃபோன் வீடியோ எடுத்துக்கொண்டு ரோட்டில் ஓடிக்கொண்டு ஒரு சட்டத்தரணியை பின்னுக்கு வச்சு சட்டத்தரணிட்ட கேட்குறீங்க ரோட்டில் இப்படி போகிறது பிள்ளையாடி என்று சொல்லி கேட்குறீங்க. கேட்டுட்டு நான் இப்படி ஓடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இப்படி வீடியோ ஓடுறேன்னு சொல்லி போட்டு ஒரு பல்ல காட்டி ஒரு சிரிப்போடு சிரிச்சிங்களா நீங்கள்? அதுதான் தவறு, அதுதான் தவறு. அது தவறான முன்னுதாரணம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் யாராக இருந்தாலும் சாதாரண எல்லாருமே சாதாரண மனுஷர் தான். அது நீங்களே சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ டாக்டர் என்று சொல்லி சொல்கிறீங்க, நாங்கள் படிப்பறிவு இல்லாதாக்கள் என்று சொல்கிறீங்க, நீங்களே கூட வாயால் சொல்கிறீங்க எல்லாரும் சாதாரண மனுஷர் தானே. அப்போ இந்த சாதாரண மனுஷர்கள் வந்து சாதாரணமாக வாழ்கிற அவங்களோட லைஃப் ஸ்டைல் போகிறதுல தவறே இல்லை, அதில் தவறு இல்லை, அதில் யாருமே தவறு சொல்ல போகிறது இல்லையே. மக்கள் அவலத்தோடு இருக்கிற நேரத்தில் மக்கள் குறை கேட்க வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்கிற வேலையா இது? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒரு நாட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவரும் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறவரும் சேர்ந்து இளைஞர்களுக்கு கொடுக்குற வீதி விழிப்புணர்வு தானா இந்த காணொளி? இது ரெண்டாவது கேள்வி. இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன தவறு இருக்குது? ஸோ இது தவறுன்னு கூட உங்களுக்கு தெரியுது இல்லையே. அவ்வளவும் கூட மேதாவித்தனம். நீங்கள் அப்படியெல்லாம் தான் போகணும். நீங்கள் பாராளுமன்ற ஒரு பேருக்கு ஒரு சூட்டுடான் போகணும்னு நாங்கள் விரும்ப உங்களை கேட்கவும் இல்லை, இதெல்லாம் இல்லை. அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி என்னென்ன போங்க, அதை பற்றி நாங்கள் கேட்க போகிறதில்லை. ஆனால் ஒரு சமூகம் என்று வரைக்குள்ள சமூகத்தோட சில கடப்பாடுகளை நீங்கள் செய்ய வேணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் பிரதிநிதியாக நீ செய்ய வேணும். அதை நீர் செய்ய தவறும் பொழுது கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், கேட்போம். இப்போவும் இல்லை, நீங்கள் கேட்டுன்னு தான் இருப்போம். டிஃபர்மேஷன் போடுறா போடும், கேட்டுன்னு தான் இருப்போம். நான் இப்போ எந்த சேனலை நீர் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன்னு சொன்ன பிறகு கூட திருப்பியும் வந்து அதே தான் நான் செய்கிறேன். முடிந்தால் இந்த சேனலை நீர் தூக்குறதை விட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணி திலீப் சிங் ராயாவை தூக்கும். சரி, இதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமும் இதுதான் உறவுகளே. என்னென்னு சொன்னால், ஒரு யூடியூப் நார்மலாக எந்த பேரில் இமெயிலில் இருந்து ஒரு யூடியூப் கொண்டு வந்து அந்த யூடியூப்பில் வந்து நான் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். சரியா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் பார்க்குறதுக்கு வழி கிடைக்குள்ள நிறைய பேர் வந்து அதில் வந்து போடுற கமெண்ட்ஸ்கள் என்று அதில் கிடக்குத்தான கமெண்ட்ஸ்கள் பாருங்க. அர்ஜுனா ராமநாதன் செம்புகள் போட்ட கமெண்ட்ஸ்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கிறேன் படிவா. அதே மாதிரி தூசண வார்த்தைகள் அப்படி எதுவும் போட்டால் நான் அதை அழிச்சு விட்டுருப்பேன், அதை விடுறே இல்லை. அதில் மற்றபடி நார்மலாக இருக்கிற அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதிச்சு கொடுத்தா கிடக்கு. அதே நேரம் எனக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க, எப்படியான கமெண்ட்ஸ்கள் வருதுன்னு. அவ்வளவுதான் உண்மை. இதுக்கு மேலே வேறு எந்த உண்மையும் இல்லை. அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, நீங்கள் என்னதான் செய்தாலும் ஓகே நடந்துதான் இருக்கும். ஸோ அம்பலம் ஏற்று செட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் முக்கி பாருங்க, அதை தான் சொல்ல முடியும். ரைட், இதான் உறவுகளே. தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பார்க்கறதுக்காக இந்த காணொலியை முடிந்தவரை உங்களுடைய உறவுகளை பகிர்ந்து விடுங்கள். அதே நேரம் உங்கள்கிட்ட வந்து கனவிற்கு அப்படின்னு என்ன சொன்னால், நீ தான் நட அந்த திலீப் சிங் ராயான்றபடிய நல்லது, அவன் இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான்னு சொல்லி கொண்டு வந்த நீ அவன் சேனலில் தூக்கி போட்டான் நாம் இப்படி நாம் சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ இருக்கா நீ அனுப்பிவிடும். இதை மட்டுமே பார்க்கட்டுக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்படி தான் நடந்தது, இதை தான் அவர் செய்தவர் என்றதை சொல்லிவிடும். அவ்வளோதான். என்னென்னு சொன்னால், ஒரு வீடியோ வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போட்டால் அது காப்பிரைட்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு இலகுவான வழி அது நார்மலாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயமும் இல்லை. இதை வந்து பெருசாக அரும்பாடுபட்டு என்ன ஏதோ குத்தி முடிஞ்சவனும் இல்லை. அப்படியே இயலாத அர்ஜுனா ராமநாதனால் செய்கிறதுக்கு. அதான் உண்மை. சரியா? செய்யக்கூடிய விஷயம் என்ன? இப்படி ஏதாவது நாங்கள் கதைச்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட வாய்களை மூட வைக்கத்தான் முடியும். அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். அதுக்கு மேலே வேறு எதையுமே அவர் செய்ய இல்லை. ஸோ அதனால் யாருமே யோசிக்க தேவையில்லை. தொடர்ந்தும் காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய கவிதைகள், என்னுடைய காணொலிகள் அனைத்தையும் அம்பலம் ஏ டு செட் என்ற யூடியூப் வாயிலாக நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இயல்பாக இருக்கிறது திலீப் சிங் ராயா. ஏற்கனவே திலீப் சிங் ராயா டிக்டாக்கும் ஃபேஸ்புக்கும். ஸோ அந்த டிக்டாக் ஃபேஸ்புக்கிலேயும் வந்து வீடியோக்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். யூடியூப்பும் ஒவ்வொரு யூடியூப் போக போக புதிய புதிய யூடியூப் வந்து கொண்டே தான் இருக்கும். நான் என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கான தளத்தை நான் உருவாக்கி கொள்வதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை இந்த நாட்டில். ஸோ அதனால் தொடர்ந்து நான் யூடியூப்பை உருவாக்கி கொண்டே இருப்பேன். எத்தனை யூடியூப்புக்கு நீங்கள் ரிப்போர்ட் அடித்தாலும் நான் வந்து கொண்டு தான் இருப்பேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்ன சொன்னால், யூடியூப்பால் உழைச்சி வாழணும்னு சொல்லி உங்களை போல அர்ஜுனா ராமநாதன் உண்மை போல யூடியூப்பாலேயே உழைக்கணும். மக்கள் அவலத்தில் இருக்கிற பொழுதும் யூடியூப்பால் உழைக்கணும், மக்கள் துன்பத்தில் இருக்கிற நேரத்தில் யூடியூப்பால் உழைக்கணும், எல்லாத்தையும் யூடியூப்பிலேயே கதைச்சி யூடியூப்பாலேயே உழைக்கணும் என்று சொல்லி நினைக்கிறாள் இல்லை. நான் மக்களுக்கு தேவையான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் கொடுக்கணும்ன்றது தான் இந்த வேலை. சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நான் என்னால் எங்களுக்கு தெரியாதா கலாஸ் காட்டி எங்களுக்கு படங்கள் போட்டு பாட்டுகள் போட்டு டிக்டாக்கள் செய்ய தெரியாதா? செய்கிறாங்களா? ஏன் அதுகளை விட்டுட்டு தான் செய்து கொண்டிருக்கோம்? உங்களை போல நாங்களும் சாதாரண மனுஷன், உங்களை விட சாதாரண மனுஷனுக்கலாம். நீங்கள் எம்பி மேர், நாங்கள் சாமானிய மேனேஜர், நாங்கள் இன்னும் எவ்வளோ செய்யலாம். நாங்களே சில விஷயங்களை கட்டுப்பாடு சமூக வலைத்தளத்தில் போன்றோம்னா காரணம் நினைக்கிறோம். எங்களுக்கு பிறகு ஒரு தலைமுறை இருக்குது, பிள்ளை இருக்குன்னு சொல்கிற ஞாபகம் இருந்தால் நீரே எப்படியெல்லாம் செய்ய போகிறீங்க. அதனால் நமக்கு அந்த சமூக அக்கறைன்றது இல்லாதனால நீர் எல்லாத்தையும் செய்து கொண்டு போகலாம். அக்கறை இருக்கிறவங்க சில விஷயங்களை தவிர்த்து கொண்டு தான் போவாங்க.
அதுதான் யதார்த்தம். விளங்குதா? அதாவது வந்து தவறான விஷயங்கள் எல்லாமே செய்திகள் அதிகமாக தெரிகிறதால எல்லாமே தவறு தான் நினைச்சிடக்கூடாது. வெளியில் வர செய்திகள் எல்லாமே தவறான செய்திகளாக வரது எல்லாமே ஒரு 3 வீதம் 4 வீதம் தான். நல்ல விடயங்கள் எல்லாம் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக வெளியில் வரல. இன்றைக்கெல்லாம் எவ்வளோ பேர் உதவி செய்து கொண்டுருக்காங்க, எல்லாருமா வீடியோ போட்டு கொண்டுருக்காங்க இல்லையே? அதே மாதிரி தான். சரியா? சரி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அப்போ மீண்டும் ஒரு தரமான பதிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இதில் சொல்லி வச்சுட்டு போகிறேன், அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாருடைய காலையும் பிடிப்பார், யாரையும் போற்றி துதிப்பார். இதற்கு சிறந்த உதாரணத்தோடு ஒரு காணொலியை உங்களுக்காக அடுத்த காணொலியாக தருகிறேன், பாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வணக்கங்களோடு விடைபெறுவது நான் கிளீஸ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே. ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்தவன் வரக்கெழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா.